رباه عفوك إني للنور مدت يداي. بسم الله الرحمن الرحيم. الحمد لله ثم الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. எனது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய இந்த மாவனல்லை பிராந்தியத்தை சேர்ந்த மாவனல்லை சேர்ந்த சகோதரர்களே, முதலில் இந்த இடத்தில் என்னை அழைத்து உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சந்தர்ப்பம் தந்த ஜமாத்தின் ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றி சொல்லி, உங்களோடு இந்த விடயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக கிடைத்த இந்த சந்தர்ப்பம் அல்லாஹு தாலா எனக்கு தந்த அருள்களில் ஒன்று. அல்லாவின் கலாமான, அல்லாவின் பேச்சான, அவனது நூறான ஒளியான அல்லாஹு தாலா பல வார்த்தைகளால் வர்ணிக்கின்ற ஹுதா, நூர், கிதாப், இவ்வாறு ஒரு நூரை, ஒரு ஒளியான இந்த வழிகாட்டலாக இருக்கின்ற இந்த குர்ஆனின் சில ஆயாக்களை, அதில் நாங்கள் படித்து தெரிந்து கொண்ட சில விடயங்களை, நாங்கள் அதை எவ்வாறு பார்க்கிறோம், எவ்வாறு விளங்கிக் கொள்கின்றோம் என்ற சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பம், இது ஒரு ரப்பானியூனுக்குரிய ஒரு சந்தர்ப்பம். எனவே நான் அதனை விரும்புகிறேன். நீங்களும் இதில் சேர்ந்து கொள்ளுகிறீர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், குனு ரப்பானியூன, நீங்கள் ரப்போடு சேர்ந்தவர்களாக இருங்கள். அப்போ நாங்கள் எப்படி ரப்போடு சேர்ந்தவர்களாக இருக்கிறது? இந்த அந்த வசனம், அந்த சொல் எப்படி வருதுன்றா ரப்பானியூன். இப்போ நாங்கள் அதை இப்படி சொல்லலாம், அழகான ஒரு சொல். இப்போ நாங்கள் மாவனல்லையை சேர்ந்தவர்கள்னு சொன்னால் அதை சும்மா நான் இந்த அரபு அப்படி சொல்லணும்னு சொன்னால் மாவலன் யூன் அப்படி சொல்கிற மாதிரி, ரைட்? மாவனல்லையை சேர்ந்தவர்கள். அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் ரப்பானியூன், நீங்கள் ரப்போடு சேர்ந்தவர்களாக நீங்கள் இருங்க. அப்போ எப்படி இருக்கிறது? நோன்பு பிடிச்சி, தொழுது, ஹஜ்ஜு செஞ்சு, எஸ், அதெல்லாம் பார்ட் ஆஃப் இட். ஆனால் அல்லாஹ் அதை மிச்சம் சுருக்கமாக சொல்கிறான், மிச்சம் சுருக்கமாக ஒரு இடத்துல சொல்கிறான். அது விவரமாக சொல்கிறேன்டா, தொழணும், நோன்பு பிடிக்கணும், ஹஜ்ஜு போகணும், குடும்பங்களை நல்லா கவனிக்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் மிச்சம் சுருக்கமாக சொல்கிறான், எப்படி நீங்கள் ரப்பானியூனாக இருக்கீங்கன்னு சொன்னால், குனு ரப்பானியூன பிமா குன்தும் துஅல்லிமூனல் கிதாப வபிமா குன்தும் தத்ருஸூன். குர்ஆனை படித்து கொடுத்து கொண்டு படிக்கிறவர்கள். ஒன் வேட் இல்லை. இப்போ எங்களுக்கு அல்லாஹ் சொல்லலை நீங்கள் குர்ஆனை படித்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரப்பானியூனாக இருப்பீர்கள்னு சொல்லி. ஏன்னா குர்ஆனை படித்து கொடுத்து கொண்டு ஒரு ஆளுக்கு குர்ஆனை படித்து கொடுத்து கொண்டு மட்டும் இயலாது. ஏன்னா குர்ஆன் ஒரு கடல், ஒரு கடல். அதை படித்து கொடுத்து கொண்டு மட்டும் இருந்தால் அப்படி செய்ய இயலாது. ஏன்னா அவரும் தொடர்ந்தும் அதை படித்து கொண்டு தான் படித்து கொடுக்க வேண்டும். ஏன்னா குர்ஆன் தொடர்ந்தும் அந்த சிந்தனையை, அறிவை, ஆத்மீகத்தை, அந்த ஈமானிய உணர்வுகளை இதை தந்து கொண்டே இருக்கும். இது தொடர்ந்து சார்ஜ் பண்ணிக்கொண்டே இருக்கும். நாங்கள் காரில் பெட்ரோல் அடித்தோம்னா, நீங்கள் ஃபுல் டேங்க் அடித்தால், ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு நாங்கள் ஒரு ஃபுல் டேங்க் அடித்து ரைட் ஒரு 250 கிலோமீட்டர் ஓடையில் பண்ணுவீங்களா, 300 கிலோமீட்டர் ஓட்டுறோம். அப்போ இருக்கிற டேங்க்கில் இருக்கிற பெட்ரோலை வச்சுக்கொண்டு நாங்கள் 300 கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டா அது பிறகு செய்கிறது. எனவே குர்ஆனில் இருக்கிறத சொல்லிக் கொடுத்து முடிக்கிறது, அதாவது சொல்லிக் கொடுக்கிற ஒருவர் அவர் படிக்கிறவராக இருந்தால் மட்டும்தான் படித்து கொடுக்கிறவராக இருக்கலாம். ரப்பானியூனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரப்போடு சேர்ந்த ஒரு மனிதராக இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய 2 குவாலிஃபிகேஷன். ஒன்று, நாங்கள் குர்ஆனை படித்து கொடுக்கிறவர்களாக இருக்க வேணும், அதே நேரம் படிக்கிறவர்களாக இருக்கணும். நீங்கள் படித்து கொண்டு படித்து கொடுக்குறது, குர்ஆனை படித்து கொடுக்குற இந்த சர்க்கிளில் நீங்கள் வந்து சேரலும் என்று சொன்னால் நீங்கள் ரப்பானியூன், ரைட்?
ரப்போடு சேர்ந்த மனிதர்கள். எவ்வளோ எவ்வளோ அழகான ஒரு விஷயம் என்று பாருங்கள். நாங்கள் ரப்போடு சேர்ந்த மனிதர்களாக இருந்தால் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ். எனவே அந்த வகையில் இப்படியான சந்தர்ப்பங்களில் நாங்கள் குர்ஆனை படிக்கிறோம், படித்து கொடுக்கறதுக்காக படிக்கிறோம். அதுவும் படித்து கொடுக்கறதுக்காக படிக்கிறது மட்டுமல்ல, வாழ்க்கைக்காக படிக்கிறோம். எனவே அந்த வகையில் இப்படியான சந்தர்ப்பத்தை தந்ததற்காக நான் முதலில் நன்றி சொல்லி உங்களையெல்லாம் வரவேற்றவனாக இந்த தலைப்பிலே உங்களுக்கெல்லாம் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி இன்று நாங்கள் ஹைர உம்மத்தை பற்றி பேசுகிறோம். அதுதான் இந்த இஜ்திமாவுடைய தலைப்பாக இருக்கிறது, சிறந்த ஒரு சமூகம். ஹைர உம்மத்துன்னா என்ன? ஒரு சிறந்த சமூகம். வரலாற்றில் எதை நாங்கள் சிறந்த சமூகம் என்று சொல்லுவோம்னு சொன்னால், எங்களுக்கு தெரிந்த ஒரு சிறந்த சமூகத்தில் மாடல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம். அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, குர்ஆனிய சமூகம். ஹைர உம்மத் ஒரு சிறந்த சமூகம், அது ஒரு குர்ஆனிய சமூகம். அந்த ஹைர உம்மத்துக்கு 3 அடையாளங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான். எது சிறந்த சமூகம்? இப்போ சில நேரங்களில் இப்போ இன்றைக்கு நாங்கள் வாழ்கிற இந்த காலத்தில் 2025ஆம் ஆண்டில் பல சமூகங்கள் இருக்குது. மேற்கத்தியத்தில் சில சமூகங்கள் இருக்குது, ஆப்பிரிக்காவில் சமூகங்கள் இருக்குது, ஏசியாவில் இருக்குது, பல நாடுகளில் பல சமூகங்கள் இருக்குது. சிலர் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க மேற்கத்தியத்தில் நல்ல வளங்கள் இருக்குது, நிறைய நல்லா படித்த சமூகம் இருக்குது, நிறைய ரிசோர்ஸ் இருக்குது, அங்கே தான் நிறைய ரிசர்ச் நடக்குது, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல சமூகம், ஒரு சிறந்த சமூகம். அப்படி சிலர் யோசிக்கலாம், அப்படி சிலர் நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு அப்படி நினைச்சு அதை ஒரு மாடலாக பார்க்குறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க, அதை பின்தொடர்றாங்க. ஆனால் அப்படியான சமூகங்கள் ஒரு சிறந்த சமூகம் அல்ல, ஒரு குர்ஆனிய சமூகம் அல்ல. அந்த சமூகங்கள் இப்போ எந்த அளவுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நாங்கள் அதாவது இன்றைக்கு காசாவில் நடக்கிற விஷயங்கள், ரைட், இந்த மற்ற ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் என்று சொல்ல நாடுகள் எல்லாம் மனிதாபிமானம் இல்லாமல் இருக்குது, மனித நேயம் இல்லாமல் இருக்குது, ஈமான்ன்றதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கு. படைச்சவனை கூட தெரிஞ்சு கொள்ள இல்லாமல் அவங்க தடுமாறுறாங்க. என்ன அர்த்தம் இருக்குது? பெரிய மெட்டீரியல் டெவலப்மெண்ட்ல என்ன அர்த்தம் இருக்குது? படைச்சவன் யார் என்று தெரியாம இருக்கும்னு சொன்னான். எனவே அதெல்லாம் சிறந்த சமூகம் அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்றான், சிறந்த சமூகம்னா அவங்கள்ட்ட 3 அடையாளங்கள் இருக்கணும். இந்த 3ம் சேர்ந்து இருக்கணும், தனியே இருக்கையிலாது. ஒன்று அவங்களுக்கு தெரியும், அந்த குர்ஆனிய ஆயத், குன்தும் ஹைர உம்மத் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மைக்காக வாழுகின்ற சமூகம். அந்த சமூகம் வாழ்றதே இந்த உலகத்தில் நலவுகள் நடக்கணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும், நன்மை நடக்கணும் என்றதுக்காக. உலகத்தில் நன்மை நடக்கணும்னு சொன்னால் முதலாவது எங்களோட வீட்டில் அந்த நன்மை நடக்கணும், எங்களோட குடும்பத்தில் நடக்கணும். எனவே ஹைர உம்மத் எங்கே தெரியுமா ஸ்டார்ட் ஆகுது? எல்லாரும் நாங்கள் உம்மத்தை பற்றி பேச போக்கில் நாட்டை பற்றியும் சமூகத்தை பற்றியும் தான் யோசிக்கிறேன். ஆனால் நாங்கள் எதை யோசிக்கணும்னு சொன்னால் குடும்பத்தை பற்றி ஃபஸ்ட்டுக்கு யோசிப்போம். இப்போ நான் அதாவது ஒரு சமூகம் என்று சொல்றது ஒவ்வொரு குடும்பமாக, ஒவ்வொரு குடும்பம் சேர்ந்துதானே சமூகம். எனவே இந்த அடையாளங்களை நாங்கள் எங்களோட குடும்பத்தில் ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது குடும்பத்தில் நலவுகள் நடக்கணும், நன்மைக்காக நாங்கள் வாழணும், அதை நாங்கள் ஏவணும். ஏவுறன்னு சொல்றது அதை we have to command good. நல்ல விஷயங்களுக்காக அந்த குடும்பத்தில் எங்களோட சமூகத்தில் நலவுகள் நடக்க வேணும் என்பதற்கு நாங்கள் முன்னுக்கு ஃப்ரண்ட் லைனில் நாங்கள் இருக்கணும். உதாரணமாக சொல்லுங்கள், இப்போ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இல்லாட்டி குடும்பத்தில் ஒரு தேவை, அது எங்களோட வீட்டில் அல்லது எங்களோட எங்களுக்கு நெருக்கமான எங்களோட இன்னர் ஃபேமிலியில் இல்லாட்டி எங்களோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில் ஒரு விஷயம் நடக்க போகுது.
அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு நலவு நடக்கிறதுக்கு நாங்கள் முன்னுக்கு நிற்கிறோமான்னு நாங்கள் பார்ப்போம். ஃப்ரண்ட் லைனில் இருக்கிறோமா? அது மாதிரி அந்த குடும்பத்தில் ஒரு பிழை நடக்குது என்று சொன்னால், ஒரு அநியாயம் நடக்குது என்று சொன்னால், குர்ஆனுக்கு சுன்னாவுக்கு மாற்றமான கொள்கைகள் சிந்தனைகள் அங்கே இருக்கும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு சும்மா சொல்லுவோமே, இப்போ எங்களோட குடும்பங்களில் எங்களோட சமூகத்தில் இருக்குது சீதன கொடுமை இருக்குது. எத்தனையோ பெண்கள் பெண்பிள பிள்ளைகள் சில ஏரியாக்கள் இருக்குது, வெளிநாடுகளுக்கு போகிறாங்க சீதனத்தை சம்பாதிக்கிறதுக்காக. அப்படி போய் பல கேசஸ் என்கிட்ட இருக்குது, நான் அப்புறம் டைம் கிடைச்சா சொல்றேன். இது ஒரு சமூக பிரச்சனை, அது எங்களோட குடும்ப பிரச்சனை. அப்ப இந்த இடத்துல அதை நாங்க தடுக்கிறதுக்கு நாங்க எடுக்கிற முயற்சிகள், அது எங்களோட அந்த வீட்டு சூழல்ல, குடும்ப சூழல்ல, எங்களோட ஊர் சூழல்ல. உதாரணமா இப்ப இங்க நாங்க ஒரு ஹைர உம்மத்தன்னு சொல்லுவோம். இப்ப சொல்லுவோமே, நாங்க மாவனையில இங்களோல இங்க இருக்கிறோம். இப்ப இங்க ஒரு பெண்கள் சமூகம், இங்க ஒரு டவுரி பிரச்சனை இருக்குது என்று சொன்னால், சீதன பிரச்சனை இருக்குது, அதுக்காக பெண்கள் கஷ்டப்படுறாங்க, மேரி பண்ணாமல் வைக்கிறாங்க, டிலே ஆகுறாங்க, வெளிநாட்டுக்கு போறாங்க, சம்பாதிக்க போறாங்கன்னு சொன்னா அது ஒரு மேஜர் ப்ராப்ளம், அது சமூக பிரச்சனை. அப்ப நாங்க இது ஹைர உம்மத்துன்னு சொன்னா, இந்த பள்ளியோட சம்பந்தப்பட்ட நாங்க இந்த ஊர்ல இருக்கிற நாங்க ஒரு ஹைர உம்மத்துன்னு சொன்னா அதை தடுத்து நிறுத்தணும். நன்மையை சொல்லிக் கொண்டிருக்கிற மட்டுமில்ல, தீமையை தடுக்கிறது. குன்தும் ஹைர உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். அதை தடுத்து நிறுத்தின ஒரு சின்ன உதாரணம் மாத்திரம் நான் சொன்னேன். நான் பல விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். மூணாவது ஒரு பண்பு இருக்குது. இந்த 3 பண்பையும் தான் நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். மூணாவது பண்பு என்ன சொன்னால், துமினூன பில்லாஹ், அவங்க அல்லாஹ்வோட ஈமான் கொண்டவர்களாக இருப்பாங்க. வெரி சிம்பிள். நீங்கள் ஒரு நல்ல சமூகம், நீங்கள் நல்ல சமூகம்னா இந்த 3 அடையாளங்கள் தான் அவங்கள்ட்ட இருக்கணும். இது அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கிறார். நீங்கள் நன்மைக்காக வாழ்கிற ஒரு சமூகம் என்று சொல்ல போக்கில் நாங்கள் அதை எங்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். ஒரு சமூகம் நன்மைக்காக வாழ்கிற இல்லை. சமூகம் எப்படி வாழ்கிற? சமூகம்ன்றது நான் எக்ஸிஸ்டிங், சமூகம் என்ற ஒன்று இல்லை. சமூகம் என்ற சொல்வது நானும் நீங்களும் தான். அப்போ இதுவே நான் நன்மைக்காக வாழ்கிறேனா, என்ற குடும்பத்தில் நன்மை நடக்கணும்ன்றதுக்கான அந்த ஸ்டெப்ஸ், அந்த இதுகளை நான் எடுக்கிறேனா, குடும்பத்தில் இருக்கிற அநீதிகள் நடக்குதா, அநியாயங்கள் நடக்குதா, பாவங்கள் நடக்குதா, அதை தடுக்கிறதுக்கு, அதை இல்லாமக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், இது ரெண்டோட சேர்த்து நான் ஒரு ஈமான் உள்ள ஒரு மனிதனாக வாழ்கிறேனா என்றது அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளணும். இது 3 தான் இன்றைக்கு நாங்கள் தலைப்பாக எடுத்த ஹைர உம்மத்துடைய மிக முக்கியமான அடையாளங்கள். இன்னும் குர்ஆனிய சமூகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா பல இடத்துல சொல்கிறான். ஆனால் அந்த ஹைர உம்மத் என்று சொல்கிற அந்த குர்ஆனிய சமூகத்தில் அந்த அடிப்படையாக அதில் அந்த பேசிக்கை சமரைஸ் பண்ணி எடுத்தால் இந்த 3 பண்புகளும் அங்கே இருக்கும். அப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களையே தொட்டு பார்த்து கேட்டுக்கொள்வோம், நான் நன்மைக்காக வாழ்கிறேனா, நானும் என்ற ஜொப்பும் என்ற வீடும் என்ற உழைப்பும் என்ற கடையும் என்ற பிஸ்னஸும் என்ற தொழிலும் என்று நான் அப்படியே இருக்கிறேனா, அல்லது அதுக்கு அங்கால போய் இங்கே நன்மை நடக்கணுமே, இந்த பூமியில நலவுகள் நடக்கணுமே, அதுக்கான ஏன்ற டைம் என்னத்தை நான் கொடுக்கிறேன், அதுக்காக நான் என்ன செய்கிறேன்றதை நாங்கள் ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொள்வோம். எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் செய்யல. சில நேரம் நான் எனக்கு செய்ய இருக்கிற நன்மைக்காக நான் வாழ இருக்கிற வாழ்க்கை, அல்லது நான் எடுக்கிற ஸ்டெப்ஸ் சில நேரம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் செய்கிறத விட ஒவ்வொருத்தர்கிட்ட அவங்க வாழ்கிற சூழல், இருக்கிற இடம், செய்கிற ஜாப், குடும்பத்தில் நேச்சர், இதை வச்சு ஒவ்வொருத்தரையும் நன்மை செய்கிற அந்த நேச்சரும் தேவையும் வித்தியாசமாயிருக்கும். ஆனால் ஒன்று நடக்கணும் என்னன்னு சொன்னால், நானும் என்ற ஜொப்பும் என்ற பாடும் நானும் பள்ளியுமா இருக்கிறேன். சிலாக்கள் அப்படி சொல்கிறது, ஏன்னா நானும் என்ற பள்ளியும் என்ற ஜொப்பும், அல்ஹம்துலில்லாஹ், லைஃப் கோஸ் ஆன், லைஃப் நல்லா போகுது, நானும் என்ற ஜொப்பும் பள்ளியும் மாஷா அல்லாஹ் டைமுக்கு தொழுறது, ஆஜியத் தொழுறேன், எஸ் குட். ஆனால் அங்கே நன்மை நீங்கள் ஏவல்லையே, அங்கே நன்மை நடக்கலையே, அதுவல்ல நன்மையை ஏவுறன்னு சொல்றது. அதாவது அப்படி இல்லை. நாங்கள் ஒரு குர்ஆனிய சமூகத்தில் இருக்கிறோம்,
அந்த சமூகத்தில் அது குர்ஆனிய சமூகத்தில் தான் இருந்தாலும் இது தொடர்ந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுபோல தீமைகள் தடுக்கப்படணும். command good, அதே நேரம் வஅ்முர் பில் மஅரூஃப், அதாவது குன்தும் ஹைர உம்மத்தி உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். தீமைகள் தடுக்கிறது, மூணாவது ஈமானோட வாழ்றது. இந்த 3 விஷயத்திலையும் நாங்கள் இப்போ நான் கொஞ்சம் எனக்கு ஃபோக்கஸ் பண்ண போகிற ஒரு விஷயம், எங்களோட அடுத்த பரம்பரை எப்படி நாங்கள் இதுக்காக செஞ்செடுக்கிறது. சில நேரம் நாங்கள் எங்களோட பரம்பரை, நாங்கள் வயசாளிகள், நாங்கள் போய்ட்டு இப்போ 50-60 வயசானது பிறகு ரைட் யூனோ நாங்கள் மிச்சம் பல ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்துட்டோம். ஆனால் எங்களுக்கு மிக முக்கியமான பரம்பரை எங்களோட பிள்ளைகள், அடுத்த பரம்பரையை இப்படியான ஒரு ஹைர உம்மத்தாக எப்படி மாற்றுறது, ஒரு குர்ஆனிய சமூகமாக எப்படி மாற்றுறது, அதை எங்களுக்கு செய்யலாம், நாங்கள் செய்யணும். இப்போ இன்றைக்கு நாங்கள் அந்த ஒரு குர்ஆனிய சமூகமாக மாறுறதுக்குரிய அந்த யூனோ என்வாயன்மெண்ட், அதுக்குரிய சூழலை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்க வருவாங்க. இப்போ இந்த குர்ஆன் ஆயாவில் இந்த 3 விஷயம் சொல்லி படிச்சு தானே ரைட். நீங்கள் ஹைர உம்மத்துன்னு சொன்னால் இது 3 செய்ய வேணும்னு சொல்லி, அது அடுத்த பரம்பரைக்கும் எந்த அளவு முக்கியம். இப்போ நீங்கள் எடுத்த தலைப்பு அது குர்ஆன்ல இருக்கிற ஒரு தலைப்பு தான். அது சும்மா அந்த அதாவது நீங்கள் சும்மா யோசிச்சு எடுத்திருந்தாலும் ஐ டோன்ட் நோ, அப்படி சும்மா யோசிச்சு எடுத்திக்க மாட்டீங்க, நீங்கள் இதை திங்க் பண்ணி தான் எடுத்திப்பீங்க. ஏன்னா ஹைர உம்மத்தாக நாங்கள் இருக்கணுமென்ற இந்த ஹைர உம்மத்துடைய அடையாளங்களை அடுத்த பரம்பரைக்கு நாங்கள் படித்து கொடுக்க வேணும் என்றதும் குர்ஆன்ல இருக்குது. சரி, அல்லாஹ் தஆலா சும்மா அந்த பரம்பரை ஹைர உம்மத்தை பற்றி சொல்லிட்டு அடுத்த பரம்பரைக்கும் இந்த ஹைர உம்மத்தின் அடையாளங்களை படிச்சு கொடுங்க, காட்டி கொடுங்க, செய்யுங்க என்றதும் அதில் இருக்குது. அது எங்கே இருக்குது? சூரா லுக்மான்ல இருக்குது, பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். யா புனைய, சூரா லுக்மான்ல உங்களுக்கு தெரியும், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனோட சில அழகான உபதேசங்களை செய்கிற ஒரு பேசேஜ் இருக்குது சூரா 31வது சூறாவில் 2வது ஆயத்தில். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, எங்களுக்கு அது எல்லாத்தையும் பார்க்க நேரம் இல்லை. ஆனால் இந்த இதை மட்டும் நாங்கள் பார்ப்போம். இவர் பல விஷயங்களை சொல்லிட்டு வந்த பின்னணியில் இந்த வாப்பா லுக்மான் மகனுக்கு சொல்கிறார், யா புனைய, எனது அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மகனே. மிச்ச நீண்ட இப்போ இந்த டிரான்ஸ்லேஷன், அதாவது யா புனைய என்ற சின்ன ஒரு சொல் தான். அதை தமிழில் சொல்கிறேன்னா எனக்கு இவ்வளவு சொல்லித்தான் சொல்லணும், அப்படி இல்லாட்டி அந்த சொல்லுக்கு நான் சரியாக டிரான்ஸ்லேட் பண்ணினதாக அமையாது. நான் பல இடத்துல சொல்லிக்கிறேன், இந்த சொல் மட்டும் போதும் புள்ள வளர்க்குறதுக்கு. ஒரு வாப்பாக்கும் மகனுக்கும் இருக்கிற உறவு, வாப்பா மகனை யா புனைய என்று கூப்பிடுவார் என்று சொன்னால், யா புனைய என்று கட்டி அணைப்பார் என்று சொன்னார். யா புனைய என்ற சொல்லில் இருக்கிற அந்த அந்த இமோஷன், அந்த உணர்ச்சி, அதில் இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி, அந்த சொல்லுக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மீக உணர்வு, அந்த சொல்லுல பொதிஞ்சிருக்கிற அந்த அன்பு பாசம், இது எல்லாம் ஒரு வாப்பாக்கும் மகனுக்கும் இடையில் இருக்கும் என்று சொன்னால் அங்கே பேரண்டிங்கில் 90% டன். அதுதான் ஒரு வாப்பாக்கும் மகன். இப்படியான ஒரு உறவை வச்சுதான் அந்த ஹைர உம்மத்துக்குரிய அடையாளங்களை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சும்மா கூப்பிட்டு வா பள்ளிக்கு போகிறதுக்கு வாங்க, வா பள்ளிக்கு போ, இல்லாட்டி நீ பள்ளிக்கு போ, அந்த ஸ்டைல் அல்ல. ரைட், பள்ளிக்கு போ அல்ல, வாங்க மகனே பள்ளிக்கு போவோம். சரி, எனிவே, ஸோ இதில் வர அந்த வசனம் யா புனைய, நான் சொல்றது இந்த வசனத்தை மட்டும் வச்சு சைல்ட் சைக்காலஜியில் PhD செய்யலாம், லைப்ரரி கணக்கில் புத்தகம் எழுதலாம் இந்த சொல்ல மட்டும் வச்சு. அவ்வளோ பவர்ஃபுல்லான சைல்ட் சைக்காலஜி, பேரண்டிங் சைக்காலஜி, சோஷியல் சைக்காலஜி, இதெல்லாம் ஒவ்வொரு பெரிய பெரிய சாப்டர், பெரிய பெரிய ஒரு பெரிய துறை. அந்த துறைகளுக்கெல்லாம் ஒரு அந்த எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சாராக எடுத்து ஒரு சொல்லில் சொல்லணும்னு சொன்னால் யா புனைய. மகனுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்க. அகிமிஸ்ஸலா, மகனே நீ தொழுகையை நிலைநாட்டணும். தொழணும் என்றதல்ல, தொழணும் என்று இல்லை, அதாவது தொழு என்று சொல்ல இல்லை, அதான் நான் சொல்லுவார்.
தொழுகிறது மட்டுமில்லை, தொழுகையை நிலைநாட்டணும். தொழுங்க என்று சொல்றதுக்கும் தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. குர்ஆன்ல பல இடங்கள்ல அக்கிமிஸ்ஸலான்னு அல்லாஹ் சொல்லலாம், தொழுகையை நிலைநாட்டுங்கள். தொழுங்கள் என்று சொல்லல, தொழுகையை நிலைநாட்டுங்கள். அப்படின்னா என்ன? தொழுகை என்று சொல்றது, நாங்கள் தொழுகிறது, இப்போ 5 நேரம் வாரது, தொழுகிறது அது ஒரு சலா இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். அது ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் அன் இன்ஸ்டிடியூஷன். சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு, பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர். அது சமூக கட்டமைப்பு. அந்த சமூக கட்டமைப்புத்தால அது எவ்வளோ ஒரு அழகான சமூக கட்டமைப்பு பாருங்க. அல்லாஹ் தஆலா ஒரு நாளைக்கு 5 நேரம் எங்களை பள்ளிக்கு கொண்டு வரோம். ரைட், நாங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறதில்ல, இல்லாட்டி SMS அனுப்புறதில்ல, தொலை வாங்க என்று சொல்லி நாங்கள் வாரோம். அந்த சமூகத்தில் அந்த கட்டமைப்பு, அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்குது. பள்ளிக்கு யாராவது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறாங்களா, ஜும்மாக்கு வாங்கன்னு சொல்லி? SMS-ல அனுப்புறாங்களா, இல்லாட்டி ஃப்ளையர் அனுப்புறாங்களா? ஒன்றுமில்லை. நாங்கள் 100 1000 முழு உலகத்திலையும் வாரோம். நாங்கள் பார்க்குறோம் பள்ளிகள் எல்லாம். அதிலே விசேஷமாக மேற்கத்திய உலகத்தில் நாங்கள் பார்க்குறோம் பள்ளிகள், பள்ளிக்குள்ளே இருக்கிறாக்களை விட பள்ளிக்கு வெளியில் இருக்கிறாக்கள் தான் கூட இருக்கிறது. இப்போ நவீன காலங்களில் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரிவல்யூஷன் நடக்கிறதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆனால் அங்கே ஒருத்தரும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புறது ஒன்றும் அனுப்பல. அது ஏன்னு சொன்னால் அந்த சமூகத்தில் இருக்கிற அது கட்டமைப்பு, அது இன்ஸ்டிடியூஷன். அதில் நாங்கள் அப்படி அல்லாஹ் தஆலா அப்படி செஞ்சு வச்சுக்கிறான். இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு காட்டிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதை ஒரு ஃபர்லாக ஆக்கி வச்சுக்கிறான். அது கூட அந்த சமூகத்தில் அந்த இன்ஸ்டிடியூஷனை பில்டப் பண்ணி வச்சுக்கிறான். அது கூட அது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதாவது சொசைட்டியில், சமூகத்தில் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு, தர்பியா கொடுக்கறதுக்கு, ட்ரெயின் பண்ணுறதுக்குரிய ஒரு சிஸ்டம் அது. அப்போ அதை நாங்கள் செய்ய வேண்டிய தேவைக்கு இதை இந்த வாப்பா லுக்மானோட வாப்பா மகனுக்கு சொல்றார், மகனே அக்கிமிஸ்ஸலா, நீ தொழுகையை நிலைநாட்ட வேணும். இப்போ தொழுகையை நிலைநாட்ட வேணும்னு சொன்னால் அந்த தொழுகை என்ற விஷயத்தில் நீ மிக கவனமாக இருக்கணும். நீ தொழணும். ரைட், அந்த தொழுகையில் நீ அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகணும், ஹுஷுவோடு இருக்கணும். ரைட், அதாவது நீ தொழுகிற நேரம் நீ அல்லாஹ்வோட தொடர்ந்தும் கனெக்ட் ஆகிக்கணும். பல விஷயங்கள் அதுக்குள்ளுக்கு வருது. அதே நேரம் இன்னொரு பாயிண்ட் மண்டிக்கிற, அந்த தொழுகையை ஒருவர் சரியா தொழுதால், இபாதுர் ரஹ்மானை பற்றி அல்லாஹ் சொல்ல போக்கல சொல்றார். இல்லை, இபாதுர் ரஹ்மான் இல்லை, இந்த மற்ற இது முஹம்மதுர் ரசூலுல்லாஹி வல்லதீன மாஹு, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை சேர்ந்தவர்களும், வல்லதீன மாஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ருஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன். அந்த ரசூலுல்லாவையும் அவரை சேர்ந்த அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நீங்க அவர்களை காண்பீர்கள் ருக்அன் சுஜ்ஜதன், ருக்குவுடைய மனிதர்களாக, சுஜூதுடைய மனிதர்களாக காண்பீர்கள். எனவே அவரோட தொழுகையாளியாக நீங்க பார்ப்பீங்க. அதுதான் என்று சொல்லிட்டு அந்த வசனத்தில் அடுத்து வர்றது வெரி இம்பார்ட்டன்ட். தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضலும் யப்தகூன முஹம்மது ரசூலுல்லாஹி வல்லதீன மாஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹமாஉ பைனஹும் தராஹும் ருக்அன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபضலும் மினல்லாஹ் சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சுஜூதின் அடையாளம், இந்த வசனத்தை நல்லா பாருங்க. சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரின் சுஜூத். சுஜூதின் அடையாளம் அவர்களின் முகங்களில் இருக்கும். அப்படின்னா என்ன? இந்த இடத்துல இருக்கிற அடையாளமா? அதல்ல. இது கொஞ்சம் பேருக்கு வரும், கொஞ்சம் பேருக்கு வராது. ஏன்னா இது ஒவ்வொருத்தரையும் இந்த அடையாளம் எப்படி வரும்னு சொன்னால், எங்களோட இந்த இடத்துல இருக்கிற போன்னுக்கு தானே, இந்த முன்னுக்கு இருக்கிற எங்களுடைய ஸ்கல், எங்களோட மண்டையோடு 7-8 போன் சேர்ந்து தான் ஒரு மண்டையோட ஆகுது. அதில் அந்த இந்த முன்னுக்குள்ள போனில் சில ஷேப் டிஃப்ரெண்ட் எழுதிக்கிற, அதால தான் அந்த சிலருக்கு அது வரும், சிலருக்கு வராது. எனவே வந்தாக்களுக்கு அவங்க சுஜூதுடைய அடையாளம் முகத்தில் இருக்குது, வராதாக்களுக்கு சுஜூதுடைய அடையாளம் இல்லைன்ற அர்த்தம் இல்லை. சரியா? அது லேடிஸுக்கு வராது. அநேகமாக நீங்கள் பார்த்திக்க மாட்டீங்க லேடிஸுக்கு, ஏன்னா அவங்களோட அந்த ஸ்கின் நேச்சருக்கு அப்படி வராது. எனிவே அந்த இடத்துல உலமாக்கள் சில தஸ்வீருடைய அதை டிஸ்கிரைப் பண்ணுறாக்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரிஸ் சுஜூத். அதாவது சுஜூது ஒருவர் செய்கிறார் என்று சொன்னால்
அவர் ஒரு அதாவது தராகும் ருக்கான் சுஜதன், ருக்குவுடைய மனிதர்களாக, சுஜூதுடைய மனிதர்களாக நீங்க அவங்கள காண்பீங்க. அது மட்டும் இல்லை, அதே நேரம் அந்த அவங்க சுஜூதுடைய அடையாளம் வுஜூஹ்ன்னு சொல்ல என்ன தெரியுமா? ஃபி வுஜூஹ், வுஜூஹ்ன்னு சொல்றது இந்த முகம் மட்டுமல்ல, இதுக்கும் வுஜூஹ்ன்னு தான் சொல்றது. ஆனா இன்னொரு முகம் இருக்குது. என்ன முகம்? அந்த முகத்துக்கு சொல்றது ப்ரொஃபைல். ப்ரொஃபைல். இப்போ நீங்கள் சொல்லுங்களே, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. அதாவது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு, இப்போ நான் ஒரு டாக்டர் ஆகிக்கிறேன், அல்லது நான் ஒரு சில்ட்ரன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிக்கிறேன், ரைட்? நான் இங்கே பிறந்திருக்கிறேன், இங்கே வளர்ந்துருக்கிறேன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது, இவருக்கு ஒரு லைஃப் ஒன்று இருக்குது. அது மாதிரி ஒருத்தரை சொல்லுங்களே, இப்போ உதாரணமாக ஒரு ஒரு அரசியல்வாதி, ஒரு ஒரு அரசியல்வாதி எடுப்போம். அந்த அரசியல்வாதியை பார்த்து பேரை சொல்ல முடிய உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் ஒன்று டக்குன்னு வந்துடும். அப்போ அவன் பெரிய கள்ளன், ரைட்? அவர் தான் குடு கடத்துறவர், அப்படி ஒரு ப்ரொஃபைல் ஒன்று வந்துடும். இன்னொருத்தரை பார்த்தா ஓ அவர் வட்டி கொடுக்குறார், இன்னொருத்தரை பார்த்தா ஓ அவரோட பிஸ்னஸ் எல்லாம் பண்ண இயலாது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று வரும். அது அந்த அந்த ப்ரொஃபைல் தான் வுஜூ. எனவே ஒருவர் சுஜூது செய்வார் என்று சொன்னால் அவருடைய லைஃப்ல அந்த ப்ரொஃபைல் வரும். அவருடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? அந்த சுஜூதின் அடையாளம் பிஸ்னஸ்ல இருக்கும். அந்த சுஜூதின் அடையாளம் அவருடைய குடும்பத்தில் இருக்கும். அவருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற உறவில் இருக்கும். அந்த சுஜூதின் அடையாளம் அவருடைய பிள்ளைகள்ல இருக்கும். சுஜூதின் அடையாளத்தை அவர் குடும்பத்தில் காணுவாரு. அதாவது இந்த சுஜூதின் அடையாளம் சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், சுஜூதின் அடையாளம் அவங்களுடைய ப்ரொஃபைலில் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபைல் இருக்குது. எங்களோட ப்ரொஃபைலை காண்ட உடனே அது நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறோம்னா அந்த ஒர்க்கில் எங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஒரு டீச்சராக இருந்தால் அதில் ஒரு ப்ரொஃபைல் இருக்குது. ஒவ்வொரு எங்களோட ஜாப்லையும் ஒவ்வொன்றிலையும் அந்த அடையாளம் இருக்கும். அப்படியான அடையாளத்துகள் அந்த ப்ரொஃபைலை பில்டப் பண்ணி ஒரு ருக்குவுடைய சுஜூதுடைய மனிதர்களாக இது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக பில்டப் பண்றதுக்கு தொழுகையை, அதுதான் அகீமுஸ் ஸலா. வாப்பா அந்த மகனுக்கு அடுத்த பரம்பரைக்கு சொல்றார், இந்த ஹைர் உம்மாவாக வரணும் என்றதுக்கு, குர்ஆனிய சமூகமாக வரணும் என்றது, குர்ஆனிய சமூகமாக ஹைர் உம்மாக அல்லாஹ் சும்மா சொல்லிட்டு மட்டும் விடல, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அடுத்த பரம்பரைக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். எப்படி? அகீமுஸ் ஸலா. இன்னும் திரும்ப இது வருது. இப்போ நாங்கள் சொன்னோம் தானே, ஹைர் உம்மத்துக்கு முந்தைய குர்ஆன் ஆயத்தில் 3 அடையாளம். வஅ்முர் பில் மஅரூஃப் வன்ஹா அனில் முன்கர். இங்க என்ன சொல்றான்னு பாருங்க. யா புனைய அகீமிஸ் ஸலா வஅ்முர் பில் மஅரூஃப். மகனே நீ நன்மைக்காக வாழணும். மகனே, யூ ஹேவ் டு கமாண்ட் குட். நீ நன்மையை கமாண்ட் பண்ணணும். ஏவுறன்னு சொல்றது அது அல்ல, அது சரியான டிரான்ஸ்லேஷன். இப்போ நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம், நன்மையை ஏவுதல். ஏவுதல் என்ன? யூ ஹேவ் டு கமாண்ட். அந்த கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கணும் நன்மைக்காக வாழ்றதுக்கு. உதாரணமா இப்போ நாங்கள் வீட்டில், இப்போ நாங்கள் ஒருத்தர் இருக்கிறோம், நாங்கள் இருக்க போகல, ஓ இந்த இவர்கிட்ட இங்கேண்டா இந்த வேலை செய்யலை. உதாரணமாக சொல்லுங்கள், இப்போ பகா கொடுக்குறது, இப்போ பகா கொடுக்குறதுக்கு தானே இப்போ ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் நடக்கும். இப்போ சில எம்பிமார் ஆக்கள் அரசியல்வாதிகள் எல்லாம் எடுப்பாங்க. ஆனால் சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆக்களுக்கு தெரியும், ஓ இவர்கிட்ட போயிட்டு இந்த வேலை செய்யலாது, இவர்கிட்ட போயிட்டு அந்த வேலை செய்யலாது. ஏன்? அவன் தெரியும், அவர் எடுக்க மாட்டார். இவர் he commands good. அவர் நன்மைக்காக வாழ்றவர். he has that command. விளங்கிச்சா? அந்த அதாவது ஏவுற என்று சொல் மிச்சம் அந்த அந்த குர்ஆன் ஆயாவை மிச்சம் என்ன சொல்லுது, மிச்சம் குறைச்சி சொல்லுது. இட்ஸ் நாட் ஏவுற மட்டும் இல்லை. ஏவுறண்டா ஓகே நீங்க சாராயம் குடிக்காதீங்க, ஜினா செய்யாதீங்க, அதுவல்ல, அதுவும் தான். ஆனால் அதுக்கு மேலால யூ ஹேவ் டு கமாண்ட் குட், ரைட்? அது வஅ்முர் பில் மஅரூஃப். அது இந்த பாப்பா மகனுக்கு சொல்றாரு, மகனே எங்கெல்லாம் நலவு நடக்கணுமோ அந்த இடத்துல நீ ஃப்ரண்ட் லைன்ல இருக்கணும்ன்றதான். அது கமாண்ட் பண்ணணும், நன்மைக்காக நீ போராடணும், நன்மைக்காக நீ வாழணும். வாப்பா சொல்லி கொடுக்குறாரு. அப்போ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், யூனிவர்சிட்டிக்கு அனுப்புகிறோம், பிள்ளைகளை நல்லா படிச்சு எஸ் குட். அதுக்கு மேலால் ஒன்றை கொடுக்கணும். சும்மா பிள்ளைகளை படிக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, சர்டிஃபிகேட் கொடுக்கறது,
அதோட ஒரு ஜப் ஒன்று செய்கிறது, அப்படியே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்கிறது அல்ல வாழ்க்கை. அதுவல்ல முக்கியமான லைஃப். அது ஒரு 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 அது நாங்கள் இங்கே லிவிங்குக்கு தேவையானது. ஆனால் எங்கட அந்த லைஃபுக்கு தேவையானது அது அல்ல. லைஃபுக்கு தேவையானது ஒரு மிஷனோட வாழ்றது. வாப்பா மகனுக்கு சொல்லி கொடுக்கிறார். இந்த இடத்துல ஒரு வாப்பா அடுத்த ஹைர உம்மத்துல அடுத்த அடையாளத்துக்கு அடுத்த பரம்பரைக்கு வாப்பா சொல்லி கொடுக்குறாருன்னு சொன்னா, நீ ஒரு மிஷனோட வாழணும். சும்மா ஆஃபீஸுக்கு போகிறது சிராக்கள் அப்படி இருக்கிறது தானே. நிறைய பேர் அவங்க ஜொப்பை செய்வாங்க, ஜொப்பை செஞ்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க, தட்ஸ் இட். குடும்பம் நடத்துவாங்க, போவாங்க, வருவாங்க. அதுக்கு மேலால உங்கள்கிட்ட ஒரு மிஷன் ஒன்று இருக்கணும். நன்மைக்காக வாழ்றது என்ற அந்த மிஷன், நன்மை நடக்கணும்ன்றதுக்காக நேரத்தை செலவழிக்கணும், காலத்தை செலவழிக்கணும், பணத்தை செலவழிக்கணும். அப்படியான ஒரு மிஷனோட வாழ்றது தான் அந்த விஷயம். அந்த மிஷனோட வாழ்றது நாங்கள் தனியே செய்யவும் இல்லை. அதுக்கு ஒரு டீம் ஒன்று வேணும், ஒரு குரூப் ஒன்று வேணும். அந்த டீமோட சேர்ந்து முழு சமூகமும் அதை செய்யணும். அதுதான் அந்த ஹைர உம்மத். அந்த இடத்துல அந்த சமூகம் தேவைப்படுது ஒரு மிஷனோட வாழ்றதுக்கு. அதை இந்த வாப்பா மகனுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஒன்ஹா அனில் முன்கர். மகனே திரும்ப தொடர்ந்து சொல்றாரு, மகனே நீ ஒரு நன்மை எப்படி கமாண்ட் பண்ணணுமோ அது மாதிரி எங்கெல்லாம் அநியாயங்கள் நடக்குதோ அந்த அநியாயத்துக்கு எதிராக போராடுறாளாக நீ இருக்கணும். அதை நீ தடுக்கணும். இன்றைக்கு எவ்வளோ அநியாயம் எங்கெல்லாம் நடக்குது. எங்களோட பிள்ளைகளை நாங்கள் கைட் பண்றோமா அதை தடுக்கிறதுக்கு? இந்த கேள்வியை நாங்கள் கேட்கணும். எங்களோட பிள்ளைகள் ரெடியா? எங்களோட பிள்ளைகள் அந்த தடுக்கிற பொசிஷன்ல இருக்கிறாங்களா? நன்மை அதை கொமாண்டிங் பொசிஷன்ல இருக்கு. இது ரெண்டுக்கும் கொமாண்டிங் பொசிஷன் தேவை. நன்மையை வாழ வைக்கிறதுக்கும் ஒரு பர்சனாலிட்டி தேவை, கொமாண்டிங் பொசிஷன் தேவை. அதுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரைனிங் தேவை. அது மாதிரி தீமைக்கு எதிராக போராடுறதுக்கும் ஒரு கொமாண்டிங் ஒன்று தேவை. அந்த கொமாண்டிங் பவர் தேவை. அது எப்படி மாட்டாங்க. நான் முந்தி சொன்ன அந்த கொமாண்டிங் என்ற விஷயம் என்னன்னா, அவங்க தே சம்படி, அவங்கள ஆட்கள் கணக்கெடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பவர் ஒன்று இருக்கும், அவங்கள சுற்றி ஒரு ஓரா ஒன்று இருக்கும். அவங்களுக்கு தே சம்படி அப்படியான ஒரு பவர்ஃபுல்லான ஆட்களாக மாற்றுறது பிள்ளைகளை. அது எப்படி கிடைக்கும்? அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்ன சொன்னா, அவருக்கு பெரிய கொமாண்டிங் ஓரா இருக்காது, அந்த கொமாண்டிங் பவர் இருக்காது. அந்த கொமாண்டிங் பவர் எடுக்கணும்னா அவர் இன்டெலெக்சுவலி நல்ல அட்வான்ஸான ஆளாக இருக்கணும். ஒரு சிந்தனை, ஒரு நல்லா சிந்திக்கிறவராக, அறிவுள்ளவரான, ஒரு பண்பாடு உள்ளவராக. அதாவது நாங்கள் பிள்ளைகளை ஸ்கூலில் போய்த்து மட்டும் படிச்சது வராது. நாங்கள் எங்களோட சிஸ்டத்தை நாங்கள் செஞ்சு கொள்வோம். எப்படின்னு சொன்னால், எங்களோட பிள்ளைகளை ஸ்கூலில் போய்த்து படிச்சுட்டு வர்றது எஸ், சில அதாவது சாதாரண சில நவீன கல்விகள் சம்பந்தமான சில அறிவு இருக்குது. ஆனால் ஒரு பிள்ளைய நாங்கள் ஒரு கொமாண்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், ஒரு மிஷன் கொடுக்கணும்னா அந்த பிள்ளைகளெல்லாம் நாங்கள் இந்த குர்ஆன் சிந்தனைக்குள்ளே நாங்கள் கனெக்ட் பண்ணணும். குர்ஆனோட கனெக்ட் பண்ண சில போக்கில் குர்ஆன் ஓதுறது, பாடமாக்குறது, எஸ் அது செய்யணும். அதால் அந்த கொமாண்ட் வராது. கொமாண்ட் வரணும்னு சொன்னால் நாங்கள் ஓதுற அந்த குர்ஆனிய ஆயாக்கள், நாங்கள் பாடமாக்குற அந்த குர்ஆனிய ஆயாக்கள் அதாவது சிந்தனைகளாக வந்து அந்த சிந்தனைகள் எங்களையே தூண்டணும், எங்களை இருக்க விட, எங்களை ஒரு ஆக்டிவிஸ்டாக மாற்றணும். அல்லாஹ் இன்னொருத்த சொல்ல, ஹு அன்ஷாக்கும் மினல் அர்லி வஸ்தஅமரக்கும் ஃபீஹா. அவன் உங்களை பூமியிலிருந்து படைச்சான். வஸ்தஅமர இமாரத்தை பற்றி எல்லாம் இங்கே சொல்றார். இந்த பூமியை வளப்படுத்தும்படி உங்களை அவன் வேண்டுகிறான். இது அல்லாஹ்வோட ஒரு கமாண்ட். அப்போ பூமியை வளப்படுத்தணும்னா நாங்கள் எப்படி சும்மா ஒரு சாதாரண ஒரு ஆளாக இந்த பூமியை வளப்படுத்தலுமா? நோ. பூமியை வளப்படுத்துறது என்னன்னு சொன்னால், யூ மேக் த எர்த் எ பெட்டர் பிளேஸ். பூமி மக்களுக்கு உதாரணமாக ஒரு ஏழைகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒரு இடமாக, அதாவது இந்த நாங்கள் வாழ்கிற சூழலில் ஆட்கள் அங்கே வந்து, ஓ இவர் வந்து எவ்வளோ ஒரு பெரிய சேவையை செய்கிறாரு, இவர் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷனாக இருக்கிறாரு, இவரால் எத்தனையோ குடும்பங்கள் நலவு பெறுது, இவரால் எத்தனையோ குடும்பங்கள், அதாவது ஒன்று எங்களோட குடும்பம் நன்மைகள் பெறுறது, அதை எங்களை சுற்றி இருக்கிற குடும்பங்கள் நன்மை பெறுறது. ஸோ அந்த கமாண்டிங் பவர் வாரத்துக்கு அந்த பிள்ளைகள் எங்களோட அடுத்த பரம்பரை நல்ல அறிவுள்ளவர்களாக, சிந்தனை உள்ளவர்களாக. நான் அறிவு என்று சொல்ல போக்கில் ரெண்டு வகையான அறிவை நான் சொல்கிறேன்.
ஒன்று நவீன அறிவுகள், நவீன சிந்தனைகள், அதே நேரம் குர்ஆனிய அறிவு, வஹியுடைய அறிவு. இது ரெண்டு அறிவும் இல்லாம அதை நான் அறிவு என்று சொல்ல மாட்டேன். நான் சொல்ல இல்லை, அல்லாஹ் தஆலா அப்படிதான் சொல்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ரெண்டு வகையான ஆயாத்துகளை பற்றி சொல்றான். குர்ஆனிய ஆயாத்துகள், படைப்பில் இருக்கிற ஆயாத்துகள். இந்த ரெண்டு ஆயாத்துகளுக்கு மூடாக அல்லாஹ் தஆலாவை நெருங்க சொல்றான். எனவே இந்த ரெண்டு ஆயாத்துகளையும் படிக்கிற படிப்பு தான் அறிவு. படைப்பில் இருக்கிற படிக்கிற படிப்பை நாங்கள் ஸ்கூல்ல படிக்கிறோம். வஹியில் இருக்கிற அறிவை நாங்கள் அல்லாஹ் தஆலா ரிவீல் தந்த அந்த அறிவை படிக்கிறோம். இந்த ரெண்டு ஆயாவையும் நாங்கள் படிக்கிற ஒரு ஏற்பாட்டை நாங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அதுக்கூடாக அவர்களை அறிவாளிகளாக, சிந்தனையாளிகளாக, ஆத்மீக அதாவது ஈமானிய உணர்வு பெற்றவர்களாக, ஸ்கில்ஸ் உள்ளவர்களாக நாங்கள் அப்படி மாற்ற வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. இந்த கொமாண்டை செய்கிறதுக்கு அப்புறம் வஸ்பிர் அலா மா அசாபக்கு இன்னதாலிக்க மின் அஸ்மில் உமூர். தொடர்ந்து அந்த பாப்பா மகன்கிட்ட சொல்றார், நீ இப்படி செய்ய போக்கல மகனே, நீ நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், நன்மைக்காக நீ வாழணும். யூ ஹேவ் டு கமாண்ட். அதாவது நீங்கள் வாழ்கிற அந்த சூழல், அந்த லீடர்ஷிப்பை நாங்கள் எடுக்கணும். பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போவே இருந்து கொடுக்கணும் அந்த லீடர்ஷிப்பை எடுக்கிற அந்த. அப்படித்தான் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் அப்படித்தான் வாழ்ந்து. ரசூலுல்லாஹ் யாரு? ஒரு லீடர். அந்த லீடர்ஷிப் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஏன் லீடர்ஷிப் தேவை தெரியுமா? நன்மையை வாழ வைக்கிறதுக்கு. இன்றைக்கு பாருங்களேன், எவ்வளவு அநியாயம் நடக்குது இந்த உலகத்தில். காசாவில் எவ்வளவு அநியாயம் நடக்குது. நாங்கள் எல்லாம் கவலைப்படுறோம் தானே. எந்த அளவுக்கு அநியாயம் வேண்டாம். நாங்கள் இப்போ வாட்ஸ்அப்பில், யூடியூப்ல வார்த்தை பார்க்கறதும் இல்லை. சிலர் நிறைய பேர் அதை சொல்றேன், அதை பார்க்கலாம். அவ்வளோ அநியாயம். ஒரு வாப்பா ஒரு பிள்ளையோட தலையை பிடிச்சி வச்சுட்டு ரைட், நீங்கள் அந்த வீடியோ பார்த்துப்பீங்க. உடம்புல அரைவாசி இல்லை, பொம்பில் போயிட்டுது. ரைட், பிள்ளை தலையை பிடிச்சி வச்சு கொண்டிருக்கிறார். பாதி உடம்பு மையத்து. எத்தனையோ நாளா சாப்பாடு இல்லாமல் வந்து தவண்டு தவண்டு வந்து கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு நிற்கிறாங்க. டிரெக்டா ஷூட் பண்றாங்க. இப்படியெல்லாம் அநியாயம் நடக்குது. ஆனா எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம். என்ன காரணம்? லீடர்ஷிப் எங்கள்கிட்ட இல்லை. அந்த லீடர்ஷிப் அந்த ஜாயனிஸ்ட் கிட்ட தான் இருக்குது. அந்த மேற்கத்திய இருக்கிற ஜாயனிஸ்டுகளுக்கு அவங்கள்ட்ட அந்த லீடர்ஷிப் இருக்குது. அந்த லீடர்ஷிப்பை வச்சு அநியாயம் பண்றாங்க. ஆனா அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான், நீங்க இந்த அநியாயத்துக்கு எதிராக போராடுங்க. நீதி, அதாவது அமைதி வாரத்துக்கு, இந்த பூமி ஒரு அழகான இடமாக மாறுறதுக்கு, நன்மைகள் நடக்கிறதுக்காக இங்க கமாண்ட் பண்ணுங்க. அந்த அநியாயத்தை அப்ப எப்படி எங்களுக்கு செய்யல? சும்மா நாங்க குர்ஆனை ஓதி ஓதி இருந்து பாடமாக்கி இருந்து அதை செய்ய இயலாது. நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு சொல்றான், நீங்க எந்த அளவு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவு தான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்க முயற்சி எடுக்காம எங்களுக்கு கிடைக்காது. எனவே இன்றைக்கு பாருங்க, இன்னொரு பாயிண்டையும் சொல்றேன். இந்த சமூகம் இன்றைக்கு அந்த அதாவது இந்த கொமாண்டிங்ல இருக்கிற சமூகம், மேற்கத்திய சமூகம், கொமாண்ட் பண்ணிக்கொண்டு லீடர்ஷிப்ல இருந்து கொண்டு பவர்ஃபுல்லாக இருக்கிற சமூகம், மேற்கத்திய சிந்தனை, இந்த மேற்கத்திய சமூகம் என்ன செய்யறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். பெரிய ஒரு அநியாயத்தை காசாவில் செய்யறாங்க. ஆனா அந்த சமூகத்தில் நிறைய பிரச்சனைகளுக்கு அந்த மேற்கத்திய சிந்தனை அவங்க வந்து இப்ப முந்தி எங்கள்கிட்ட வந்து லெக்சர் பண்ண வருவாங்க. ரைட், ஹியூமன் ரைட்ஸை பத்தி பேசுவாங்க, மனித உரிமைகள். எங்கள்கிட்ட வந்து எல்லாம் லெக்சர் பண்றது மேற்கத்தியர்கள் வந்து கோட் ஷூட்டை போட்டுட்டு வந்து லெக்சர் பண்றது மனித உரிமைகளை பத்தி. ஆனா அவங்களோட மனித உரிமைகள் வெள்ளத்தோலுக்கு மட்டும்தான். ஏன்னா ஏன் தெரியுமா? வெள்ளத்தோலுக்கு மட்டும். மற்றவர்கள் அவர்கள் மனிதர்களாக அவங்க மனித உரிமை தான் பேசுறாங்க, உண்மைதான் அவங்க பேசுறது மனித உரிமை. ஆனா அவர்கள் மனிதர்கள் யாருன்றத வரைவிலக்கணத்துல ப்ராப்ளம் இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு வெள்ளத்தோலா இருந்தா தான் நீங்க மனிதன், மற்ற தோல் எல்லாம் நீங்க மனிதன் இல்லை என்ற வரைவிலக்கணம் அவங்கள்ட்ட இருக்குது. அதால தான் காசாவில் இஸ்ரேலில் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்றான், காசாவில் இருக்கிறார்கள் எல்லாம் 2 கால் கொண்ட மிருகங்கள் என்று சொல்லி. இதெல்லாம் நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இவங்க தான் எங்கள்கிட்ட லெக்சர் பண்ண வாரு. பச்சையான அநியாயத்தை. இது மேற்கத்திய சிந்தனையில் இருக்கிற அந்த மேற்கத்திய சிந்தனை இருக்கிற அந்த நாடுகள் எல்லாம் சப்போர்ட்ல செய்யறாங்க. UK, USA,
எல்லா மேற்கத்திய நாடுகளும் இதுக்கு என்ன ஆயுதங்களை கொடுக்குறாங்க, எல்லா சப்போர்ட்டையும் பண்றாங்க. இதை செய்யறதுக்கு இந்த மேற்கத்திய சிந்தனை இதுதான் அந்த சிந்தனை. ஆனா இது என்ன தெரியுமா நடக்குது? இப்ப இவங்களோட இந்த 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 நாகரிகம் நான் மிக அடிச்சு சொல்றேன், இவ்வளவு காலமும் கொமாண்டிங்ல இருந்த இந்த நாகரிகம் காசாவில் குழி தோண்டப்படுகிறது. இந்த நாகரிகம் மிக விரைவில் அடக்கம் செய்யப்படும். அப்படி அடக்கம் செய்யப்பட்டு வரப்போகல இங்க ஒரு கேப் ஒன்று வரப்போகுது, இடைவெளி ஒன்று வரப்போகுது. அந்த இடைவெளியில வர வேண்டியது இஸ்லாமிய நாகரிகம், எங்கட இந்த குர்ஆனிய நாகரிகம். ஏன்னா அந்த குர்ஆனிய நாகரிகம் வரல என்று சொன்னா இந்த அநியாயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். 40களில் இதே யூத சமூகத்தை ஹிட்லர் 6 மில்லியன் மக்களை கொண்டான், ஜெனசைட். ஆனா இன்னும் 70 வருஷம் போயிட்டது, திரும்ப அதே ஆக்கள் இப்ப எத்தனை லட்சம் பேரை கொள்றாங்க. அதை விட worst பலர் சொல்றாங்க, யூதர்கள் ஹிட்லர் செஞ்ச வேலையை விட மோசமான வேலையை இவங்க செய்யறாங்க. அந்த ஹிட்லரால் பாதிக்கப்பட்ட மக்கள் இப்ப அவங்க இதுதான் ஏன் காரணம்னா இந்த நாகரிகங்கள் எல்லாம் இந்த 3வது பண்பாங்க இல்லை. அவங்கள்ட்ட பவர் இருக்குது, அவங்கள்ட்ட சக்தி இருக்குது, லீடர்ஷிப் இருக்குது, பணம் இருக்குது, ரைட். ஆனா அது ஒரு கைரோமத்தா வரையலாது. என்னன்னு சொன்னா கைரோமத்துல 3வது பண்பு இருக்குது, துமினூன பில்லாஹ், அல்லாஹ் தாலாவோட ஈமானோட கனெக்ட் ஆகிப்பாங்க. அந்த பண்பில்லாத ஒரு சமூகத்துக்கு லீடர்ஷிப்பை கொடுத்தா இதுதான் நடக்கும். ஈமானிய உணர்வில்லாத, வஹியின் வெளிச்சம் இல்லாத, இந்த வஹியின் நூறு இல்லாத, இந்த வஹியின் ஹிதாயத் இல்லாத ஒரு சமூகத்துக்கு பவர் கிடைச்சா ஹிட்லர் மாதிரி 6 மில்லியன் 60 லட்சம் மக்களை கொண்டா. இன்றைக்கு இருக்கிற ஹிட்லர் நிட்டன்யாஹு லட்சக்கணக்கான மக்களை உயிரோட இருக்கிறான். பிள்ளைகளை அதாவது ஸ்டார்வேஷன்ல பட்டினியோடு இருக்கிற பிள்ளைகள் அந்த கோப்பையை எடுத்துக்கிட்டு வார நேரம் டிரெக்டா ஷூட் பண்றான். ஏஐ பவர்ட் ஏர்ஃபோர்ஸை வச்சு முழு மனித அதாவது வாழ்ற இடம் பள்ளி எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றான். இதை இப்படி பார்த்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற நாகரிகம், இதுதான் மேற்கத்திய நாகரிகம். இந்த நாகரிகம் காசாவில் குடிப்பதச்சு தோன்று, அதாவது அங்கு புதைக்கப்படும். இந்த மேற்கத்தியத்தில் 20 வருஷமா இருந்துட்டு நான் சொல்றேன், ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனாக இருந்து கொண்டு சொல்றேன், நான் கண்ணால பார்க்கிறேன் அந்த நாகரிகம் காசாவில் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது, தெளிவாக காண்றோம். அந்த நாகரிகத்துக்கு எதிராக மக்கள் திரண்டு வாராங்க. இப்ப அந்த நாகரிகத்தில் குடும்பங்கள் எல்லாம் அதாவது சின்ன பின்னப்பட்டு போயுது. அங்க குடும்ப அமைப்பு இப்ப இல்ல, அந்த குடும்ப அமைப்பு இல்ல. அது இல்லாம போனது மட்டும் இல்ல, இப்ப புதிய குடும்பத்தை அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இருக்கிற குடும்ப அமைப்பு எல்லாம் இல்லாம போனது ஒரு செய்தி. இப்ப புதிய செய்தி, இப்ப நீங்க ஸ்கூல்ல இருக்கிற உங்களுக்கு நம்பேலுமா, இது ஸ்கூல்ல இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸ்ல இருக்குது, இதை படிச்சு கொடுக்கறது கட்டாயம் ஃபர்லு. அங்க அப்படி படிச்சு கொடுக்கலாட்டி நீங்க ஒரு டெரரிஸ்ட், நீங்க ஒரு அடிப்படைவாதி, நீங்க ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட். என்ன தெரியுமா, அது ஒரு குடும்பம் என்பது 3 வகைப்படும். இது அவன் டெக்ஸ்ட் புக். இப்ப அது படிச்ச அவன் எங்க பிள்ளை எல்லாம் அது படிக்கிற பாருங்க. இந்த நாகரிகத்தை, இந்த நாகரிகத்துக்கு கீழே தான், இந்த நாகரிகத்துக்கு வால் பிடிக்கிற சமூகமாக பல முஸ்லிம் சமூகங்களும் இருக்குது, இஸ்லாமிய நாடுகள் இருக்குது. அவங்கக்கிட்ட 3 இருக்குது. ஒன்று குடும்பம் என்பது 3 வகைப்படும். ஒன்று நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்தால் அது ஒரு குடும்பம், ஒரு ஆண் இன்னொரு ஆணை திருமணம் செய்தால் அதுவும் ஒரு குடும்பம், ஒரு பெண் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்தால் அதுவும் ஒரு குடும்பம். இதுதான் இன்றைய நாகரிகம். இந்த நாகரிகம் மிச்ச நாளைக்கு இருக்காது. நான் என்ன சொன்னேனே ஏற்கனவே, இவர்களுக்கு மனித உரிமைகளுக்கு ஒரு வரவிலக்கணம், இப்படியான இந்த நாகரிகம் அழிஞ்சு கொண்டு போகுது. ஆனா இப்ப எங்களுக்கு தேவையான நாகரிகம் என்ன தெரியுமா?
மனிதாபிமானமான நாகரிகம். ரைட்? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றானே பாருங்க, இந்த நாகரிகம் மனிதர்களை டைரக்டா சொல்றான். இது எதுல சொல்ற தெரியுமா? இந்த இஸ்ரேல் மினிஸ்டர் பிபிசியில, டிஜிட்டல் மீடியாவில், 24/7 மீடியாவில் உலகத்துக்கு சொல்றார், நீங்கெல்லாம் 2 கால் கொண்ட மிருகங்கள் என்று சொல்றார். ஆனா இந்த நாகரிகத்தை நான் வச்சுக்கொண்டு இன்னமும் அப்படியே பார்த்து அதுக்கு பின்னால வால் பிடிச்சு கொண்டு இருக்கிறது. ஏன் நாங்க எங்களோட பிள்ளைகள் அடுத்த நாகரிகம் இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்ப முடியாது? இந்த இஸ்லாத்திர நாகரிகம் இதிலிருந்து வந்த நாகரிகம். இதுல அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வலகத் கர்ரம்னா பனி ஆதம். வாவ், வாட் a beautiful civilization. அது அல்லாஹ் சொல்றான், நாங்க ஆதமுடைய ஒரு மனிதனை, அவன் மனிதன் யாரா இருந்தாலும் மிஸ்ரஜி முஸ்லிம் சொல்லல. வலகத் கர்ரம்னா முஸ்லிமுன்னு சொல்லல. வலகத் கர்ரம்னா மூமின் அப்படி இப்படின்றலாம் சொல்லல. அதாவது அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனிதனும், அது கருப்பா இருக்கலாம், வெள்ளையா இருக்கலாம், ஐரோப்பாவில் இருக்கலாம், ஏசியாவில் இருக்கலாம், ஆப்பிரிக்காவில் இருக்கலாம், ஒவ்வொரு மனிதனும் கர்ரம்னா நாங்க கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதரும் நாங்கள் காலையில் ஆயிஷா சித்திகாட் எக்ஸிபிஷனுக்கு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சிங்கள ஒரு லேடி ஆஃபீஸர் வந்தா. அவர்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் புத்த ஆகம ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், நான் இஸ்லாமிய ஆகம ஃபாலோ பண்ணுறதா இருக்கலாம், உங்களோட லாங்குவேஜ் வேறு இருக்கலாம், என் லாங்குவேஜ் வேறு இருக்கலாம், ஆனால் எனக்கு ஏண்ட அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான்? உங்களை நான் கண்ணியப்படுத்தணும். நீங்கள் புத்தரை வணங்குறதுக்காக நான் போய் சிலை உடைக்க இயலாது. நீங்கள் புத்தரை வணங்குறதுக்காக உங்களுக்கு நான் அடிக்க வர இயலாது. நான் உங்களுக்கு போயிட்டு நோ, நீங்கள் வாரீங்களா, நான் உங்களை கண்ணியப்படுத்தணும். இதைத்தான் என்று அல்லாஹ் எனக்கு சொல்கிறான். எனவே நீங்கள் வாங்க, இருங்க, நான் உங்களை கண்ணியப்படுத்தேன்னு சொன்னேன். உலகத்துக்கு இது நான் சொன்னேன், இது அல்லாஹ்வுடைய ஓர்டர் எங்களுக்கு. இதுதான் எங்களோட சிவிலைசேஷன். எனவே இந்த சிவிலைசேஷனை கொடுத்து எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளர்க்க வேண்டியிருக்குது. அடுத்த பரம்பரை இதுக்கு தயார்படுத்த வேண்டியிருக்குது. நான் திரும்பவும் சொல்றேன், மிக அண்மை காலத்தில் நான் எதிர்பார்க்கிறேன், இன்னும் மிச்சம் காலம் போகாது, இந்த மேற்கத்திய நாகரிகம், இந்த மனிதாபம் இல்லாத ஆனால் பவர் இருக்கிற, ஆனால் ஈமானிய உணர்வு இல்லாத ஈமானிய உணர்வு சொல்ற அங்கதான் மனிதாபம் இல்லாத நாகரிகம். இந்த நாகரிகத்துக்குரிய சாவு மணி இது டெத் பெட்லாம் இப்போ இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் மேற்கத்திய வந்து பார்த்தா தெரியும், குடும்பங்கள் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்போ போதாதுக்கு அது இன்னும் ஒரு ஃபாஸ்ட் ஹை ஸ்பீடில் போகுது அந்த குடும்பத்தில் டிஸ்ட்ராக்ஷன். இந்த எல்ஜிபிடி ப்ராப்ளம் எல்லாம் வந்து ரைட், இந்த எல்லா அந்த நாடுகள் எல்லாம் அதை சட்டபூர்வமாக்கிக்கிறாங்க. ஆணை கல்யாணம் முடிக்கலாம். நிறைய எங்களோட வேலை செய்கிறாக்கள் சில ஏரியாக்களில், அதாவது ஆணும் பெண்ணும் மிக்கிற குடும்பங்களை போட்டு பார்த்தா ஆணும் பெண்ணும் மிக்கிற குடும்பம் குறவு. சில இன்ஸ்டிடியூஷனில் ஆணும் பெண்ணும் கொடுக்குற குடும்பங்கள் தான் கூட. இது சர்ச்சிலேயே அந்த கல்யாணம் நடக்குது. சர்ச்சில் நடக்குது அந்த கல்யாணங்கள், ஆணும் பெண்ணும் கல்யாணங்கள் சர்ச்சில் நடக்குது. இதுதான் இன்றைக்கு அந்த குழப்பமான நிலை. இந்த நாகரிகத்தில் குழப்பம் இது. எனவே இந்த நாகரிகத்தை நாங்கள் கட்டி எழுப்புறதுக்கு, அதாவது இந்த நாகரிகம் இப்போ செத்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இஸ்லாமிய நாகரிகத்தை கட்டி எழுப்புறதுக்குரிய எங்களோட பிள்ளைகளை நாங்கள் வளப்படுத்தி எடுக்க வேண்டிய ஒரு பெரிய தேவையை நாங்கள் பார்க்குறோம். இதைத்தான் அந்த ஹைர் உம்மத்தில் நாங்கள் அப்படி இருக்கிற நேரம் எங்களோட பிள்ளைகளையும் இதுக்காக தயார்படுத்தணும் என்ற இந்த சூரா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு சொல்லத்தையும் நாங்கள் பார்க்குறோம். இதில் இன்னொரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு ஏழாண்டு சொல்லி, நாங்கள் எங்களோட பிள்ளைகளை ஏற்கனவே சொன்னது போல இது எப்போ சாத்தியம் என்று சொன்னால், எங்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த வளமையான வேலைகளுக்கு ஸ்கூலுக்கு போகிற வாரது, பள்ளிக்கு போகிற வாரது நாங்களும் தான். இது என்ற அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே இருந்தால் இது சாத்தியம் இல்லை. அப்படி இருக்கேலாத ஒரு முஸ்லீம் இந்த சின்ன வட்டத்திலிருந்து நாங்கள் பெரிய வட்டத்துக்கு வரணும். அந்த பெரிய வட்டத்தில் தான் என்ன நடக்கிறேன்னு சொன்னால் ஆக்டிவிசம் இருக்கும். அங்கே தான் அந்த ஈமானிய உணர்வை கொடுத்து
வழக்கேலும். இன்னொரு பாயிண்டையும் நான் சொல்றேன். ஒரு சோசியல் சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, அதாவது சோசியல் சைக்காலஜிஸ்ட் ப்ரொஃபசர் கர்ட் லூயின்ஸ் என்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் அந்த கருத்தை நான் குர்ஆன்ல பார்க்கிறேன். அவர் சொல்ற கருத்தை யூனிவர்சிட்டிகளில் MBAயில் அது பெருசாக படித்து கொடுப்பாங்க, கர்ட் லூயின்ஸ் தியரி என்று சொல்லி. அது தியரி அவர் என்ன சொல்ல வாரன்னு சொன்னால், உங்களுக்கு அதாவது ஒரு பிள்ளைகளை நாங்கள் எங்களோட குடும்பத்தை எங்கள் பிள்ளைகளை எங்களோட சேர்த்து வச்சு சமூகத்தோடு சேர்த்து வச்சு சமூகத்துக்குரிய அந்த ஓனர்ஷிப்பையும் பிலாங்கிங்னஸையும் கொடுக்கணுமெண்டா. உதாரணமாக ஒரு பிள்ளை எங்களோட குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் நாங்கள் ஒரு நாங்களும் எங்களோட தொழிலும் எங்களோட வேலையும் என்று இருந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு சமூகத்துக்குரிய அந்த ஒரு ஓனர்ஷிப், ஒரு பிலாங்கிங்னஸ், அந்த கெக்குமன்னு சொல்லுவோமே, சமூகத்தை பற்றின அந்த கெக்கும, அந்த ஓனர்ஷிப், பிலாங்கிங்னஸ், அந்த உம்மத்தை பற்றின அந்த கவலை அது வராது. நான் என் பாடு, என் ஜாப், என் தொழில், பிள்ளைகள் அவங்க ஸ்கூலுக்கு போகிற, டியூஷனுக்கு போகிற, வீட்டை வர, அப்போ அது வராது. அந்த சமூகத்தை பற்றின கவலை வரணும்னு சொன்னால், அந்த கக்குமை இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு இன்னும் ஒரு சாமான் தேவை என்றுதான் அந்த கர்ட் லூயின்ஸ் சொல்றது. அதை நான் குர்ஆன்லையும் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால், அதில் நீங்கள் அவங்க ஒரு அதாவது ரிலிஜனோட கனெக்ட் பண்ணினா தான் அது அந்த சோஷியல் பிலாங்கிங்னஸை தரும் என்றது அவருடைய தியரி. ரைட். நாங்கள் குர்ஆன்ல அல்ல என்ற குர்ஆனை இதை பற்றி என்ன சொல்லலாம் தெரியுமா? குர்ஆனி ஆயாத்தில் பற்றி சொல்ல போக்கல, நஸல பிஹி ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீனிட்டிருந்து இறங்கிச்சுது அந்த ஆயாத்துகள். அலா கல்பிக்க, உள்ளத்தின் மீது, நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக்க லிதகூன மினல் முன்திரீன். உங்களோட உள்ளத்தில் குர்ஆனிய ஆயாக்கள் இறங்கிட்டேன்னு சொன்னா, ரைட், இப்போ அந்த ஹைர் உம்மத்தையும் இதே நாங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். பாருங்க எப்படி கனெக்ட் பண்ணலாம்ண்டு. இப்போ ஹைர் உம்மத்தில் பண்பு என்ன? நன்மைக்காக வாழணும், நன்மையை கமாண்ட் பண்ணணும், தீமைக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் கொண்டு போக வேணும், ஃப்ரண்ட் லைனில் இருக்கணும், தீமைக்கு எதிரான போராட்டத்தில் நன்மையை புஷ் பண்ணி கொண்டு போகிறதுல நாங்கள் முன்னுக்கு இருக்கணும், அதுக்குரிய ஆக்டிவிஸ்டாக நாங்கள் இருக்கணும், அதுக்குரிய அந்த அந்த என்ன சொல்றது ஆக்டிவிஸ்ட் இருக்கணும். அப்படித்தான் தான் இரண்டு செய்யலாம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டையும், அதாவது ஹைர உம்மத்திட முதல் ரெண்டு அடையாளத்துக்கு உரிய புருஷர்களாக நாங்கள் இருக்கணும், எங்கள் பிள்ளைகளை மாற்றணும்னு சொன்னால் இந்த ரெண்டும் இருக்கணும். ஆக்டிவிசம் இருக்கணும், நன்மைக்காக போராடணும், தீமையை எதிர்க்கிறதுக்காக போராடணும். ஒவ்வொரு குடும்பமாக சும்மா தனித்தனி இருந்தால் நடக்காது. எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து அது நடக்கணும். நெட்வொர்க் டெவலப் பண்ணணும். நாங்கள் எங்களோட நெட்வொர்க் எந்த அளவுக்கு கூட்டி கூட்டி போகிறோமோ அப்போதான் சமூகத்தில் நெட் வர்த் கூடும். யுவர் நெட்வொர்க் இஸ் யுவர் நெட் வர்த். அதாவது நாங்கள் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகி இருக்கிறோமோ, ஒரு சமூகம் எந்த அளவு கொஹீசிவாக இருக்குதோ, மொத்தமாக சமூகம் ஒற்றுமையாக இருக்குதோ, அந்த நெட்வொர்க் கூடுதோ, அப்போதான் எங்களுடைய நெட் வர்த் கூடும், சமூகத்தில் நெட் வர்த் கூடும். எனவே நாங்கள் தனித்தனியாக இருக்காம எல்லாரும் சேர்ந்து கைகோர்த்து அந்த ஒரு சமூகமாக நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த நன்மை, அதாவது ஒரு சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, அவர் பிள்ளைகளை பற்றி சொல்ல போக்கலாம் இதை சொல்றாரு, ஒரு பிள்ளைகளுக்கு அவங்க சமூக உணர்வுள்ள பிள்ளைகளாக அவங்க மாற்றணும்னு சொன்னால், அவங்களும் அவங்கள பாடும் என்று இல்லாமல், அது பிள்ளைகளாகவும் இருக்கலாம், பெரியாக்களாகவும் இருக்கலாம், அவங்களும் அவங்கள பாடும், ஏண்ட தொழில், ஏண்ட ஜொப்பு, ஏண்ட பிள்ளை, ஏண்ட குடும்பம், நான் பள்ளி, அவ்வளவுதான் என்ற விஷயம் முடிஞ்சுது. இப்படி இருந்தால் அது ஹைர் உம்மத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒரு ஹைர் உம்மத்து வரவே வராது. இந்த நேச்சரில் அந்த ஹைர் உம்மத்து வரணும்னு சொன்னால் அவங்க ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கணும், ஒரு விஷனரியாக இருக்கணும், மிஷனை சுமந்த ஆக்களாக இருக்கணும், நன்மைக்காக வாழ்றாக்கள், தீமையை தடுக்கிறார்கள். இதுதான் முதலாவதும் இரண்டாவதும் பண்பு. மூணாவது பண்பை பற்றி நான் கடைசியாக சொல்றேன். இந்த முதலாவது பண்பும் இரண்டாவது பண்பிலையும் நாங்கள் அந்த 3 பாக்ஸையும் டிக் பண்ணினா தான் நாங்கள் ஹைர் உம்மத். எனவே எங்களோட பிள்ளைகள் நாங்கள் அப்படி செய்ய வேண்டியிருக்குது. அப்போ கர்ட் லூயின்ஸும் அதான் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, அந்த முதலாவதையும் இரண்டாவதையும் செஞ்சு உங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஒரு சமூக சிந்தனை, சமூக உணர்வு வரணும்னு சொன்னால்
நாங்கள் ரிலிஜனோட கனெக்ட் ஆகணும்னு அவர் சொல்கிறார். பிள்ளைக்கு அதாவது ரிலிஜனோட கனெக்ட் பண்ண சொன்னால் தொழுகிற நோன்பு பிடிக்கிறது அல்ல, ரைட்? எங்களுக்கு அந்த நாங்கள் ஒரு சமூகம் என்ற சிந்தனை, சமூகம் என்ற சிந்தனை. அதுக்கு அவர் சொல்றது அந்த அது சொல்ல குரூப் பிலாங்கிங்னஸ் என்று சொல்லுவார் இங்கிலீஷில், குரூப் பிலாங்கிங்னஸ். அந்த குரூப் பிலாங்கிங்னஸ் ஒரு கொள்கையோட தான் வரும். அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்றாங்க, நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக. அல்லாஹ் தாலா இதனை ரூஹுல் அமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட உள்ளத்தில் கொண்டு வந்து இறக்கினார். இது உங்களோட உள்ளத்தில் இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் ஒன்று இருக்கும். அந்த வசனம் இது இல்லாமல் முடிய இல்லை. அதாவது இந்த குர்ஆனிய ஆயாத்துகளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோட உள்ளத்தில் இறக்கினார் என்று சொல்லி அந்த வசனம் முடிய இல்லை. அது எப்படி தெரியுமா முடியுது? நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக லிதகூன மினல் முன்திரீன். அப்படி அந்த இது உள்ளத்துல வந்தேன்னு சொன்னா நீங்க ஒரு முன்திராக மாறுவீங்க. என்ன முன்திரன்னு சொன்னா? எச்சரிக்கையாளராக, ஒரு ஆக்டிவிஸ்டாக, ஒரு மிஷனரியாக, ஒரு விஷன் உள்ளவராக நீங்க மாறுவீங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. எனவே ஒரு ஹைர உம்மத் வரணும் என்று சொன்னா, ஒரு ஹைர உம்மத்தை உருவாக்க வேணும் என்று சொன்னா, நன்மையை ஏவுற சமூகம், நன்மைக்காக வாழ்ற சமூகம், தீமையை தடுத்து நிப்பாற்ற அந்த ஆளுமையும் பலமும் சக்தியும் எல்லாம் கொண்ட அந்த சமூகமாக வரணும் என்று சொன்னா நாங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? இந்த குர்ஆனிய ஆயாத்துகளை உள்ளத்தில் இறக்கணும். இறக்கிட்டு அல்லாஹ் சொல்றான், அந்த இறக்கின உடனே அதுக்கு ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் இருக்குது. இதை சும்மா இருக்க மாட்டா, இது ஒரு நாள் சும்மா இருக்காது. ஏன்னா இது அவ்வளவு லைட், ஒளி, நூறு உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாம். இந்த நூறு சும்மா இருக்காது. அந்த நூறை வச்சு கொண்டு போறீங்க, லைட்டை போட்டால் அது பிரகாசிச்சு கொண்டே இருக்கும். அந்த லைட் வந்து ரேடியேட் பண்ணிக்கொண்டே இருக்கும், சும்மா இருக்காது. எனவே அந்த ரேடியேட் பண்ணுறதுல அவருக்கு லைட்டை ரேடியேட் பண்ணணும்னு சொன்னால் இருட்டுகளை, இங்கே உள்ள ப்ராப்ளம்களை, நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை அது இல்லாமல் ஆகிக்கொண்டே இருக்கும். அது நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். எனவே நாங்கள் செய்கிற வேலை அந்த முதலாவதும் ரெண்டாவதும் நடக்கணும் என்று சொன்ன அந்த ஹைர் உம்மத்தில் எங்களோட பிள்ளைகளுக்கு இந்த குர்ஆனை உள்ளத்தில் நாங்கள் இறக்கணும். உள்ளத்தில் இறக்குறதுன்றது நான் மிச்சம் தாழ்மையாகவும் அன்பாகவும் சொல்கிறேன். குர்ஆனை ஹிஃபுல் பண்ணுறது மட்டும் அல்ல. ஹிஃபுல் கட்டாயம் நாம் எங்களுக்கெல்லாம் ஹிஃபுல் பண்ணலுமென்னு சொன்னால் we have to do that. நான் கவலைப்படுற ஒரு விஷயம், நான் ஒரு ஹாஃபிலாக இல்லாமல் இருக்கிறது. நான் இன்னும் ட்ரை பண்ணுறேன், இப்போவும் பாடமாக்குறேன், தொடர்ந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பாடமாக்கிட்டு வரேன். ஆனால் சின்ன வயசில் பாடமாக்கி இருந்தால் லேசாக இருந்திக்க மட்டும் நான் இப்போ மிச்சமே கவலைப்படுறேன். ஆனால் அந்த ஹிஃபுல் பண்ணி மட்டும் இருக்கிறது அந்த முன்திராகவங்களை மாற்றாது. ஏன்னா அந்த பாடமாக்குறதல்ல அவடத்தில் உள்ள விஷயம். அந்த குர்ஆனை பாடமாக்குற அந்த ஆயாத்துகளுக்குள்ள இருக்கிற குர்ஆனிய சிந்தனை ஒன்று இருக்குது, அதில் ஒரு நாலேஜ் ஒன்று இருக்குது, அதுக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல், அதுக்குள்ள ஒரு ஈமானத்தின பலம் ஒன்று இருக்குது, அந்த ஆயாத்துகளுக்குள்ள ஒரு நூறு இருக்குது, அந்த ஆயாத்துகளுக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, அந்த ஆயாத்துகளுக்குள்ள ஒரு மெசேஜ் இருக்குது, அந்த ஆயாத்துகளுக்குள்ள ஒரு மிராக்கிள் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் உள்ளத்தில் இறக்கணுமே இல்லாமல் வெறும் லாங்குவேஜை மட்டுமல்ல, வார்த்தைகளை மட்டுமல்ல. நாங்கள் ஒரு வசனத்தை படிக்கணும்னு சொன்னால் அந்த வசனத்தை நாங்கள் ஆழமாக போய்த்து பார்க்கணும். அப்படி ஆழமாக போய்ட்டு பார்த்தா நாங்கள் அதில் எவ்வளவோ விஷயங்களை நாங்கள் கண்டுகொள்வோம். இப்போ இப்படியான ஒரு சமூகத்தை தான் நாங்கள் உருவாக்க வேணும், அப்படியான ஒரு பிள்ளைகளை தான் நாங்கள் உருவாக்க வேணும். உண்மையிலே நாங்கள் இப்படியான ஒரு சமூகமாக இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 1400 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு ஹைர் உம்மத்தாக இருந்தோம், குர்ஆனிய சமூகமாக இருந்தோம், தொடர்ந்தும் அப்படி வந்தோம். ஆனால் இடையில அதாவது அதுக்கு பிறகு கோல்டன் ஏஜில் நாங்கள் இருந்தோம். கோல்டன் ஏஜ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்லாத்தில் கோல்டன் ஏஜ் 9வது நூற்றாண்டு, 9, 10, 14வது 15வது நூற்றாண்டு வரைக்கும் அது இருந்துச்சு, கோல்டன் ஏஜ். அந்த கோல்டன் ஏஜ் என்று சொல்றது அங்கதான் என்ன நடந்துச்சு கோல்டன் ஏஜ்ல? அதாவது இன்றைக்கு நாங்கள் யூஸ் பண்ற, இப்போ இன்றைக்கு ஏஐ பவர்ட் ஏர்ஃபோர்ஸை வச்சுக்கொண்டு அமெரிக்காவும் மேற்கத்திய சக்திகளும்
இஸ்ரேலை பாவிச்சு காசாவில் பண்ற அநியாயங்களுக்கெல்லாம் அந்த விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தது யார் தெரியுமா? யாரு? நாங்க. அந்தலூசியாவில் அல் கவாரிஸ்மி என்ற அந்த மனிதன் ஜீரோவை கண்டுபிடிச்சார். அந்த ஜீரோவை கண்டுபிடிச்சதால தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் எல்லாம் உருவாயிச்சுது. இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கு காரணம் அந்த ஜீரோ. ஏன்னா கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் படிச்சாக்கள் தெரியும், 1 0 இது ரெண்டும் தேவை. அந்த அதிலிருந்து தான் இதெல்லாம் உருவானது. அதிலிருந்து வந்ததுதான் இன்றைக்கு இவ்வளவு விருத்தி. இந்த விருத்திக்கு வித்திட்டது ஒரு அல் கவாரிஸ்மி என்ற ஒரு முஸ்லிம். நாங்க ஆனா இப்ப அவங்க அதை பிடிச்சு கொண்டாங்க. ஏன்னா நாங்க இந்த குர்ஆன் இஸ்லாத்தை இப்படியான அந்த பெரிய பார்வை நாங்க பார்க்க இல்லை. நாங்க சக்தி பெறணும் என்று நாங்க அதுக்குரிய ஏற்பாட்டை நாங்க செய்ய இல்லைங்கிற பிள்ளைகளை. இந்த உணர்ச்சியை, இந்த உணர்வுகளை நாங்க கொடுக்கிறோம் இல்லை. ஏன்னா குர்ஆனை நாங்க சுருக்கி கொண்டோம், அதில் லாங்குவேஜோட சுருக்கி கொண்டோம், அதை ஒரு ஆடியோவாக பார்க்கிறோம், வார்த்தைகளாக மட்டும் பார்க்கிறோம். ஆனா அதுக்குள்ளுக்கு இருக்கிற அந்த மெசேஜுக்குள்ள நாங்க போகவில்லை. எனவே நாங்க பிள்ளைகளுக்கு அதை படிக்கிற, இதை ஆழமாக கற்கிற அந்த சூழலை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னா அவங்க பவர்ஃபுல்லாக மாறுவாங்க. அவங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் முஸ்லிம்கள் தான் எல்லா துறைகளிலையும் முன்னேறி இருந்தாங்க. நாங்கள் அதை பற்றி படிச்சிருக்கிறோம். அதாவது அந்தலூசியாவில் குர்துபாவில் ஒரு பள்ளி இருக்குது, நான் போய் பார்த்துருக்கிறேன். அங்கே இது நான் சொல்றது 1000ஆம் ஆண்டு கட்டப்பட்டின பள்ளி, இப்போ 1000 இவ்வளோ காலத்துக்கு முந்தி கட்டின பள்ளி. அந்த பள்ளியோட குவாலிட்டியை என்கிட்ட படம் ஈக்குது. அதில் வேணும், ஆனால் எங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லைங்க. ஆச்சரியப்படுவீங்க, ஸ்டாண்டர்டை பற்றி ஆச்சரியப்படுவீங்க. அந்த பள்ளிக்குள்ளே போயிட்டு பார்த்தா, இப்போ இந்த மஸ்ஜித் நபவி இருக்கு தானே, பெரிய ஆச்செல்லாம் போட்டு, பெரிய பெரிய ஆச்செல்லாம் போட்டிருக்கும். அந்த மஸ்ஜித் நபவியோட ஆர்கிடெக்சரை எடுத்தது அங்கேருந்து தான். மஸ்ஜித் நபவி புதுசாக தான் கட்டினது. ஆரம்ப காலத்தில் சவுதி இப்படி ஒரு ரிச்சான நாடாக இருக்கே இல்லை. மஸ்ஜித் நபவியெல்லாம் இப்படி கட்டப்பட இல்லை. பெட்ரோல் வந்த பிறகு நாங்கள் கட்டினாங்க. ஆனால் அதில் ஆர்கிடெக்சர் எடுத்தது அந்தலூசியாவில், அந்த கோல்டன் ஏஜில். அந்த பள்ளிக்குள்ளே நான் ஒரு நாள் போனேன் பார்க்குறதுக்கு. அந்த பள்ளி 30,000 பேர் தொலைலுமான பள்ளி. இன்றைக்கு அந்த அந்தலூசியாவில் 7000 முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. அதுவும் முஸ்லீம்களாக இல்லை, சும்மா 7000 இருக்கிற முஸ்லீம்களில் மொத்தமே 7000 பேர். ஆனால் 1000ஆம் ஆண்டு 30,000 பேர் தொழுகிற பள்ளின்னு சொன்னா யோசிச்சு பாருங்களேன். அதை எனக்கு நம்ப இல்லாமல் இருந்துச்சு. அதை படிக்க போகல, தியரியை படிக்க போகல. நான் லண்டன்லேருந்து 10 நாள் பயணம் போய் அதை படிக்கிறதுக்காக போய் பார்த்தேன். பார்த்த அப்புறம் எனக்கு விளங்கிச்சது அந்த பிரமாண்டமான ஆர்கிடெக்சர். அந்த கதவுகள் எல்லாம் பெரிய மெஜஸ்டிக்கான கதவுகள், பெரிய கதவுகள். அந்த பள்ளியில பியூட்டி, அழகான பள்ளி, அழகான ஆர்கிடெக்சர். அதில் ஒரு ஆர்கிடெக்சரல் டெக்னிக் ஒன்று இருக்குது, டபுள் ஆச்சுன்னு சொல்றது. அதாவது ஆச்சை போட்டு அவங்கள உயரத்தை கூட்டையிலும். அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை செஞ்சுக்கிறாங்க. அது சொல்றது, அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆர்கிடெக்சர் இருந்துச்சு. 2 ஆர்ச், அந்த 2 ஆர்ச்சை போட்டோடனே அதில் ஹைட் வந்து மிச்சம் வெரி ஹை. அதை பார்க்க போகல வெரி மெஜஸ்டிக் லுக். 1000ஆம் ஆண்டு நாம இருந்த ஸ்டாண்டர்ட் நாங்கள் இப்போ எப்படி இருக்கிறோம்? அந்த பள்ளிக்குள்ளே போயிட்டு நான் போனோடனே தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவோம் என்று யோசிச்சுட்டு தொலைப்போனேன். தொலைப்போக்குள்ள ஒரு செக்யூரிட்டி வந்து கையை பிடிச்சு சொன்னா, this is not a mosque, this is museum, you can't pray here. என்ன தக்பீர் கட்டினா மட்டும்தான் வந்து பிடிச்சி, this is not a mosque, this is a museum, you can't pray here. 10,000ஆம் ஆண்டு 30,000 பேர் தொழக்கூடிய இப்படி மஸ்ஜித் நபவி மாதிரி அது மாதிரி எத்தனையோ மடங்கு அழகான அந்த பள்ளியில 1000 ஆண்டு அப்படி நாங்கள் இருந்திருக்கிறோம். ஒரு சிங்கம் போல, ஒரு புலி போல இருந்திருக்கிறோம் அந்த காலத்தில். ஆனால் நாங்கள் இன்றைக்கு எலிகளாக மாறிட்டோம். அதுதான் துரதிஷ்டம். ஏன் அந்த புலிகள் இன்றைக்கு எலிகளாக மாறிக்கு தெரியுமா? அந்த புலிய வளர்த்தெடுத்த இந்த தீனி இன்றைக்கு எங்கள்கிட்ட இல்லை.
இருக்குது. ஆனால் நாங்கள் இதை விட்டு ஹிஜ்ரத் போயிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்ற மாதிரி இது எங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இதுல இருந்து நாங்கள் ஹிஜ்ரத் போயிட்டோம். இது சும்மா புத்தகத்தில் இருக்குது, வாசிக்கிறதுக்கு இருக்குது, பாடமாக்குறதுக்கு இருக்குது. இதால நாங்க சக்தி பெற இல்லை, இதுல வாழ்க்கையை நாங்க வாழ இல்லை, இதுக்குள்ளுக்கு போய் பார்க்க இல்லை, இதுல இருக்கிற ஆளுமைகளை நாங்க பெற இல்லை. அல்லாஹ் தஆலா இதுல சொல்றது உண்மையில இதை பத்தி பேசணும், எவ்வளவு பேசணும். ஆனா இதுல எனவே இது இப்படி நாங்க வந்ததால அந்த புலிகளாக இருந்த நாங்க இன்றைக்கு எலிகளாக மாறிட்டோம். அங்க புலிகளுக்கு வாழ்றதுக்கு என்ன தேவை? காடு தேவை. எனவே அங்க இருக்கிற அந்த பள்ளிகள் எல்லாம் அது மாதிரி புலிகள் வாழ்றதுக்கு பெரிய காடு தேவை, பெரிய இடம் தேவை. அப்படிதான் எல்லாமே இருக்குது. நான் அதை அந்தலுசியாவில் பார்த்தோம், பொஸ்னியாவில் நாங்கள் பார்த்தோம். நானும் இந்த ஒரு கெஸ்ட் ஒன்று வந்திருக்கிறார். அவரை ஃபர்ஸ்ட்டாக நான் சந்திச்சது அங்கே தான், பொஸ்னியாவில் சரையாவோ என்ற சிட்டியில். அங்கே ஒரு 16ஆம் நூற்றாண்டு பள்ளி இருக்குது. அதுவும் மேசிவ் பள்ளி, 16ஆம் நூற்றாண்டு பள்ளி. அந்த பள்ளியில் பள்ளிக்கு முன்னுக்கு என்ன தெரியுமா இருக்குது? அந்த பள்ளிக்குள்ள என்ன தெரியுமா இருக்குது? அந்த பள்ளிக்குள்ள பெரிய லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் இமாம் கசாலிற இஹ்யா உலுமுத்தீன்ற கையெழுத்து பிரதியை நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். அப்படி ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு கல்வி, ஒரு அறிவு சமூகம். இன்றைக்கு எங்கட பள்ளிகளில் லைப்ரரி எங்கே இருக்குது? கிடாரமும் சகனும் தான் இருக்குது. நாங்கள் இந்த கல்ச்சரை மாற்றணும். அறிவு சாப்பாட்டு சமூகத்திலிருந்து அறிவு சமூகத்துக்குள்ள நாங்கள் வரணும். அந்த பள்ளியில் இன்னொன்று இருந்துச்சு, முன்னுக்கு லைப்ரரி, இமாம் கசாலிற ஹேண்ட் ரிட்டன் இஹ்யா உலுமுத்தீன் இருக்குது. நாங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரைட், அது மாதிரி அங்கே அடுத்ததுல ஸ்கூல். இதெல்லாம் ஒரு காம்பவுண்ட். எங்கட பள்ளியில் லைப்ரரி எங்க, ஸ்கூல் எங்க? ஒன்றுமில்லை. எனவே நாங்கள் மீண்டும் இதுதான் அந்த கோல்டன் ஏஜ். எனவே இந்த மீண்டும் அந்த கோல்டன் ஏஜை நாங்கள் பெற்றெடுக்கணும். எனவே எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் அதை கொடுக்கணும். எனவே நாங்கள் எலிகளாக மாறினத்தால இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்கு? நான் அதை சொல்லி நான் முடிக்கணும் என்ற டைம் முடியுது. நாங்கள் புலிகளாக இருந்தோம். நான் போனேன், இதெல்லாம் நான் டர்க்கிக்கு போயிட்டு பார்த்தேன், பொஸ்னியாவுக்கு போயிட்டு பார்த்தேன், அந்தலூசியாவில் ஸ்பெயினில் கொர்துபாவில் போயிட்டு பார்த்தேன். இதெல்லாம் என்னத்தை பார்த்தேன் தெரியுமா? நாங்கள் புலிகள் வாழ்ந்த இடத்தை போய் பார்க்கணுன்றதுக்காக பார்த்தேன். எனக்கு ஒரு ஆசையாக இருந்துச்சு, நாங்கள் எப்படி வாழ்ந்தோம்னு பார்ப்போம்னு சொல்லி நான் போய் பார்த்தோம். இன்னமும் இருக்குது. அதை இப்படி சொல்லலாம், புலிகள் வாழ்ந்த காடுகள் இன்னும் இருக்குது, புலிகள் வாழ்ந்த அடையாளங்கள் இன்னும் இருக்குது. ஆனால் புலிகளை காண இல்லை. ஏன்னா புலிகள் எல்லாம் எலிகளாக மாறிட்டுது. நாங்கள் இதிலிருந்து நாங்கள் கலண்டு வந்துட்டால, குர்ஆனிய சமூகமாக நாங்கள் இல்லாததால இப்போ என்ன தெரியுமா நடந்திருக்குது? நாம எலியா மாறினத்தால இந்த பூனைகள் இருக்கு தானே, இந்த பூனைகள் முந்தி இந்த புலி இந்த பூனைகளை எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சு கொண்டு இருந்துச்சு. இந்த பூனைகள் ஜெனசைட் பண்ண போற நேரம், இந்த பூனைகள் அநியாயம் பண்ண போற நேரம் புலி ஒரு சத்தம் ஒன்று போடும். போட்டா இந்த புலிகள் எல்லாம் பயந்து நடுங்க, ஓ இந்த புலி இவர் இருக்கிறார், நமக்கு ஒரு வேலையும் செய்யலாம். இப்போ புலி இல்லை தானே, இப்போ எல்லாம் எலி தானே. பூனைக்கெல்லாம் விளையாட்டு, எலியை போட்டு எலியை வச்சு விளையாடி இந்த பூனைகள் இன்றைக்கு இந்த உலகத்தில் எடுத்து நடத்துறாங்க. நாங்கள் எலிகளாக போய் அந்த பூனைகளில் விளையாட்டு பொருட்களாக நாங்கள் மாறி இருக்கிறோம். இந்த சமூகம் மாறணும். இந்த எலிகளை நாங்கள் மீண்டும் புலிகளாக மாற்றணும்னு சொன்னால் இந்த குர்ஆனுக்கூடாக அந்த பயணம் நடக்கணும். குர்ஆனை நாங்கள் சும்மா வச்சிருந்தா நடக்காது. நான் உங்களுக்கு அடித்து சொல்றேன், எங்களுக்கு அது செய்யலாம், நிச்சயமாக செய்யலாம். கடைசியாக 3வது பண்பு அல்லாஹ் சொல்லலாம் தானே. என்ன 3வது பண்பு? மூமின்கள். மூமின்கள் என்றா யாரு? அல்லாஹ் பல இடத்துல பல மாதிரி சொல்றான். அப்போ ஒரு இடத்துல ஒருவர் கேட்டாரு, மூமின்களை பற்றி நான் பல இருக்குது, உண்மையான மூமின் யாரு? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூமின் என்று சொல்றாரு. உண்மையான மூமின் யாரு? உண்மையான மூமின் இடத்துக்குரிய கேள்விக்குரிய பதில நான் சொல்ல தேவையில்லை, யாரும் சொல்ல தேவையில்லை, அல்லாஹ் சொல்றான். அது அல்லாஹ் சொல்ற பதில என்னன்னு கேட்டுட்டு நான் முடிக்கிறேன். அதை சொல்லிட்டு உங்களுக்கு காட்டி தந்துட்டு நான் முடிக்கிறேன். அதாவது உண்மையான மூமின்களை, சும்மா மூமின்ல உண்மையான மூமின்கள். அல்லாஹ் சொல்றான் இதை சூரத் அன்ஃபால்ல, இன்னமல் முஃமினூன, மூமின்கள் இவர்கள் தான் மூமின்கள். அல்லதீன இதா ذுகிரல்லாஹு, இந்த மூமின்கள் யார் என்று சொன்னா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால், அல்லாஹ்வோட ஞாபகம் வந்தால், அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்பட்டால், வஜிலத் குலூபுஹும், அவனோட உள்ளங்கள் அந்த ஹுஷுவால
வஜிலத் குலூபுஹும், அவனோட உள்ளங்கள் நடுங்கும். உள்ளங்கள் நடுங்கும், அந்த உள்ளங்கள் தாக்கம் வரும். அல்லாஹ் ரசூல் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினா, இப்போ இடத்துல நாங்கள் குர்ஆன் ஓதுறோம், தொழுவிக்கிறோம், பெரிய அல்லாஹ் தாலாவை ஞாபகப்படுறோம், அது எங்களை டச் பண்ணுதா? காதுக்கு கேட்குது. அங்கால ஏதாவது நடக்குதா? ஏன் அல்லாஹ்வுடைய இந்த ஆயத்துகள் ஓதப்போக்கில் எங்களோட உள்ளங்கள் ஏன் நடுங்குதில்லை? நடுங்கல்னு சொன்னால் அந்த அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை நாங்கள் கேட்க இல்லை. காது இருக்குது, லஹும் வலஹும் அயுனுன் லா யுப்சிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா. அவர்களுக்கு கண்கள் இருக்குது, பார்க்குறாங்க இல்லை. அவங்களுக்கு காது இருக்குது, கேட்குறாங்க இல்லை. லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, உள்ளம் இருக்குது, ஆழமா விளங்குறாங்க இல்லை. உலாயிக கல்லன்ஆம், இவர்கள் கால்நடை போன்றவர்கள். பல்ஹும் அவல், அதை விட மோசமான ஆக்கள் நல்லா சொல்றான். ரைட். எனவே இந்த இப்படி இல்லாம இந்த ஒரு குர்ஆனிய சமூகமாக நாங்கள் மாறி அந்த ஈமான், அந்த சரியான முஃமின், உண்மையான மனிதனாக மாறி நம்ம சொன்னா அந்த மூணாவது பண்பு எங்களுக்கு வரும் வேண்டா. கைர் உம்மத்தில் அந்த முதலாவது பண்பும் ரெண்டாவது பண்பும் ஆட்டோமேட்டிக்காக வரும். வஜிலத் குலூபுஹும் வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அல்லாஹ்வுடைய இந்த ஆயாத்துகளை, குர்ஆனிய ஆயாத்துகளை, படைப்பில் இருக்கிற அத்தாட்சிகளை அவங்க பார்க்குற நேரம், கேட்குற நேரம் என்ன நடக்கும் தெரியுமா? முதலாவது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினோடனே உள்ளம் அப்படியே நடுங்கும். நடுங்கும் என்று சொல்றது பயத்தில் நடுங்கிறது அல்ல, அது அந்த உள்ளத்தில் ஒரு ட்ரிகர் ஒன்று வரும். அடுத்தது அந்த ஆயாத்துகளை பார்க்குற நேரம், கேட்குற நேரம், ஜாதத்துஹும் ஈமானா, அவங்களோட ஈமான் கூடிக்கொண்டே போகும். வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவங்களோட எல்லா விஷயத்தையும் ரப்பிடத்தில் தவக்கல் பண்ணிடுவாங்க. சும்மா தவக்கல்ன்றது சும்மா பண்ணுறது அல்ல, அவங்க எடுக்கிற முயற்சிகளை எல்லாம் எடுத்து, மேக்சிமம் முயற்சி எடுத்து, எஃபிஷியண்டான முயற்சிகள் எல்லாம் எடுத்து, இமாம் ஹாஜர் அலி எல்லாம் செஞ்ச மாதிரி நாங்கள் சஃபா மர்வா கடையில் சாயி ஓட்டுறது முயற்சி. என்னத்துக்கான முயற்சி? ஒரு பிள்ளையை வாழ வைக்கிறதுக்கு, பிள்ளைக்கு தண்ணி எடுக்கிறதுக்கான முயற்சி. மேக்சிமம் எஃபர்ட். ரைட். அந்த முயற்சி எஃபிஷியன்ட் எஃபர்ட். அது பிறகு அல்லதீன யுகீமூன ஸலாத், அது பிறகு சொல்றார் அல்லாஹ்வுடைய தவக்கல். அல்லதீன யுகீமூன ஸலாத்த மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்கள் யுகீமூன ஸலாத்தை, திரும்பவும் ஸலாத்தை தொழுகை நிலைநாட்டுபவர்கள். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நான் கொடுத்தத்திலிருந்து செலவு செய்வார்கள். அடுத்த வசனத்தில் அந்த பதில் வருது, உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, இவர்கள் தான் உலாயிக ஹுமுல் முஃமினூன ஹக்கா, உண்மையான மூமின்கள். இப்படியான மூமின்களாக நாங்கள் வருவோம் என்று சொன்னால், இந்த குர்ஆனை நாங்கள் இழந்திருக்கிற இந்த குர்ஆனை மீண்டும் எங்களுக்கு பெற்று, நாங்கள் மிச்சம் ஹிஜ்ரத் போயிருக்கிற குர்ஆனிலிருந்து மீண்டும் வந்து நாங்கள் அதை எடுத்து அதை நாங்களும் எங்களுடைய அடுத்த பரம்பரைக்கும் கொடுத்தோம்னு சொன்னால், இது எங்களை பவர்ஃபுல்லாக்கும். அது கூடாக நாங்கள் ஒரு ஹைர உம்மத்தாக வரையலும் என்ற அந்த செய்தி சொல்லி முடிக்கிறோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.